ஒரு ஒரு குறைச்சலாக ஒரு 15-20 வருட பழக்கம். எல்லாம் கிடையாது. அம்மா எப்போ பார்த்தாலுமே மகிழ்ச்சி தான், ஆனந்தம் தான். அதுதான் அவங்களுடைய பெரிய வெற்றிக்கும் காரணம். மோகன்ஜி வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க 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 வாங்க. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. எம்பெருமான் நமச்சிவாயனின் அருட்பெருங்கருணையாலும் முருகனின் திருவருளாலும் அருணகிரி பெருமானின் பெருவருளாலும் அருளாளர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனில் மனமே மொழியால் வணங்குகிறேன். இந்த ஒரு நல்ல நாள், நன்னாள், பொன்னாள், சிறந்த பொன்னாள். தாமதமாயிட்டதுக்கு வருந்திக்கிறேன். எல்லோரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திருப்பஞ்சலியில் வருஷாபிஷேகம். அதுக்கு நாங்கள் எல்லாம் அடியார்கள்லாம் போய் இன்றைக்கி சிறப்பு அபிஷேகம் பூர்ணாகதியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். அதனால் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. வரும்போது டிராஃபிக்கும் கூட. அதனால் ரொம்ப பேசலை. இன்றைக்கி ரத சப்தமி தெரியுமா எல்லாருக்கும்? ரத சப்தமி அதாவது சூரியன் தெற்கு திசையிலிருந்து வட திசை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நன்னாள் என்று விசேடமான நாள். ரொம்ப பேசலை, திருப்புகழ் பாடிடுறேன். முருகாசரணம். ரதசப்தமிங்கிறது பீஷ்மர் தெரியும் இல்லைங்களா? மகாபாரத போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருப்பார். அவர் 23 நாள் அம்பு படுக்கையில் படுத்துட்டு அம்பு எழுதினதும் சொல்லுவாங்க, நான் உத்ராயண புண்ணிய காலம் வரட்டும், அது வரைக்கும் நான் அம்பு படுக்கையில் படுத்திருக்கேன், அன்றைக்கு நான் முக்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் இன்றைக்கி அவர் முக்தி அடையக்கூடிய நாள். அவர் அதாவது பிரம்மச்சாரி, திருமணம் ஆகாதவர். அதனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லாததுனால அனைவருமே அவரை பிதாவாக நினச்சி, பிதாமகனாக நினச்சி தர்ப்பணம் கொடுக்கலாம். நாளைக்கு பீஷ்மாஷ்டமி அன்று அனைவர்களும் பீஷ்மரை தகப்பனாக நினச்சி தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். திருப்புகழ் பாடிடுறேன். கைத்தல நீரை கண்ணி அப்பமோட்டவள் போரே கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தையில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொரு தீரல் பூய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புலனதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அத்திரு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அறுபடை வீட்டு நூல் பாடல் என்ன முதல் அருணகிரியார் பாடியது முத்தை தருபத்து திருநகை. தெரிஞ்சவங்க பாடலாம். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பை திருவர் 33 தமரரும் அடிபேன 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடைவிய பச்சை புயல் முச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே
தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திட்கொட் நடடிக்க கொழு கொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரைக்கு திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பரவல பெருமாளே பத்தற்கிரதத்தை கடைவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்துடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே. சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றென்று துணை நாளும் கண்டு கொண்டன்புட்டிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கே சிவை பாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமானே செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றில் பெருமானே. இந்து மலர் வாலி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரை வேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர் மாலை என்க நனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலெறிந்த கதி தீராம் அறிவால் அறிந்து இருத்தால் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே. திருச்செந்தூர் முருகனுக்கு. அடுத்தது பழனி அம்பதி. வெற்றிவேல் முருகனுக்கு. டைம் இஸ் கோல்டு, ஐ எம் ஓல்டு. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கு. நேரம் வந்து பொண்ணை கூட வாங்கிடலாம், நேரத்தை வாங்க முடியாது. என்னுடைய 18 வயசை வாங்கவே முடியாது. 6 முடிச்சுட்டு சரி முடிச்சுட்டு வச்சுக்கலாமா? சரி. திருப்பழனி. அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறியோது மண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அடியேனையுந்தன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே இணைந்து ஒரு புறமதாக வந்த
மலைமகள் குமார துங்க வடிவேலாம் பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே வெற்றிவேல். அடுத்தது சுவாமிநாத சுவாமி சுவாமிமலை திருப்புகழ். குழந்தை வரம் வேண்டி இருப்பின் அவர்களுக்காக இந்த பாட்டு. ஜெகமாயையுற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கேட்ப முடலூரி தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவினுச்சி விழியானதத்தில் மலை நேர் புயத்தில் முறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாடினேக்கு முதுமாமரைக்குள் மா பொருளாகி மொழியேயுரைத்த குருநாதா தகையாதனக்கு அடிகாண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே மணிவாயின் மூர்த்தி தர வேணும் முருகா மணிவாயின் மூர்த்தி தர வேணும். சுவாமிமலை சுவாமிநாத சுவாமிக்கு. அடுத்தது திருத்தணிகை. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் குயிர்க்கும் தினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் குயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் முறுக்கும் நெசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய் தன 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 தன் திமி 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 திம் தகு 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 தென் தனபேரி தடு துடு துடு துண்டன துடி முழக்கும் தலத்துடன் நடக்கும் கொடும் சூரர் சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலாம் திணைக்கிரி குறப்பெண் தலத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருத்தணி வேல் முருகனுக்கு. அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ
எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மறுவும் வல்லாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்ச்சி கதிர்காமம் உடையோனே செக கண்ண சேகு தகு திமி தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுடி சோலை மலை மிசை மேவு பெருமாளே. பழமுதிர்ச்சோலை வாழ் ஆண்டவனுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, திரிபுர மதனை ஒரு நொடி அதனில் ஏறி செய்தருளிய சிவன் வாழ்வே சினமுடைய சுரர் மனமது வெறுவ மயிலது முடுகி விடுவேனோ பருவரையதனை உருவிட எரியும் மறுமுகமுடைய வடிவேலா பசலையுடனையும் இளமுறை மகளை மதன்மிடு பகழி தொடலாமோ கரி திருமுகமும் இடமுடை வயிறு உடையவர் பிறகு வருவோனே கண்ணதன்னமுடைய குரவர்த மகளை கருணையுடனையும் மணிபார்பா அரவணை துயிலும் அரிதிரு மருக அவனியும் முழுதும் உடையோனே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் மர அருளும் உதவும் பெருமாளே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் மர அருளும் உதவும் பெருமாளே உதவும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு. என்னால் பிறக்கவும் என்னால் பிறக்கவும். தாமோதரன் ஐயா அவர்கள் சற்று நேரம் ஆன்மீக சொற்பொழி பண்ணுவார். விராலிமலை தாமோதரன் ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு. நோய் தீர்ப்பாய் அருள் தருவாய் வரம் தருவாய் வையகத்தில் நலவுடன் காப்பாய் அல்லும் பகலும் மயிராது உழைத்தாலும் ஈசனுடைய திருவடி நாம் எல்லோரும் என்றைக்கும் உறவும். இப்போ இந்த ஒரு வேல்மாறல் சபை ஒரு ஆரவாரம் இருக்க வேண்டாமா? எல்லாம் ஒரு சின்ன ஒரு அறவுரை கோஷம் போடுறீங்களா? 6 படை கூப்பிட்றேன். 6 படை வேலை இங்கே வர வேண்டாமா? நமக்கெல்லாம் அருள் புரிய வேண்டாமா? நமக்கு துயரங்கள் தீர வேண்டாமா? திருநம தீர வேண்டாமாம்மா? அப்போ என்ன பண்ணணும்? 6 முகத்தையும் நம்ம இங்கே 6 முக வேலை இங்கே வர வைக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருச்செந்தூர் வேலனுக்கு, திருப்பரங்குன்றத்து முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, பழைமுதிர்ச்சோலைக்கு, மருதமலை மாமணிக்கு, எட்டுக்குடி வேலனுக்கு, குன்றக்குடி வேலனுக்கு, குமரக்கோட்டை முருகனுக்கு, வயலூர் வள்ளல் பெருமானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, தமிழ் கடவுளுக்கு, நம்ம எல்லாம் வாழ வைக்கும் தெய்வத்திற்கு அரோஹரா அரோஹரா. திருப்புகழ் வேல்மாறல் விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களை நான் ஒரு முறைதான் சந்தித்தேன். திருவிங்கோமலையில் சித்தர் அகத்திய சித்தர் ஆயுள் நட்சத்திரத்தில் ஒரு முறை தான் சந்தித்தேன். அப்போவே எனக்கு ஒரு பெரிய ஒரு மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு ஈடுபாடும் இறைவனுடைய ஆற்றலும் எனக்கு அன்றைக்கே அது 1.5 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில நாங்கள் பார்க்க முடியல. தொலைபேசி செல்போன் மூலயமா தான் உரையாடுவோம்.
பல முறை சொல்லியிருக்காரு. பல இது போன்ற ஆன்மீக சொற்பொழிகள் கூட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பார்கள். எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கின்றேன் விராலிமலையிலே. அதனால் நான் எங்கேயுமே வர முடியாது. காலை 5:30 மணிக்கு ஆரம்பிச்சாச்சுனாக்கா மதியம் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். இது இடையில நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒய்ஃபு உடம்பு சரியில்லைனா கூட கூட்டிகிட்டு போக முடியாது. என்ன பண்ண விஷயம். அதனால் பத்திரமா பார்த்து நடந்துக்கணும். உங்களெல்லாம் திருவடிகள், சிவனடியார்கள், பக்தர்கள், பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள், பக்தர்கள், உங்களை எல்லோரும் இந்த நல்ல நேரத்தில் நான் பார்க்கறதில் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய திருப்பாதத்திற்கு என்னுடைய உங்களுடைய பாத நமஸ்காரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. இளமையில் தவழ்ந்தது தாயின் மடியில். உண்மைதானம்மா? தாயின் மடியில் தான் நம்ம இளமையில் தவழ்ந்தோம். முதுமையில் நாம் அனைவரும் தவழப்போவது இறைவன் மடியில். ஏன்னா அதுக்கப்புறம் இடம் கிடையாது. தாய் நம்மளை விட்டு பயணம் அடைந்துடுறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம இறைவன் மடி. ஐயா அவர்கள் நிறைய சொல்லியிருக்காரு. வெற்றிகிரி சாமி ஐயா அவர்கள் குடும்பமே ஒரு ஆன்மீக குடும்பம். அவருடைய மகளுக்கெல்லாம் இவர் ஆன்மீகத்தை ஊட்டி வளர்க்கின்றார். நம்மெல்லாம் உணவு வாழ்கின்றோம். இவர் பிள்ளைகளுக்கு, 2 பெண்களுக்கு 2 கண்களாகவும் ஆன்மீகத்தை ஊட்டி வளர்க்கின்றார்கள். அம்மையா அவர்களும் நான் பார்த்துருக்கிறேன். பல இதில் ரொம்ப அருமையான ஒரு பூஜை புனஸ்காரங்களாக மேற்கொள்கிறாங்க. அதனால் இளமையில் தவழ்ந்தது தாயின் மடியில், பாஸ் டு பாஸ். முதுமையில் நாம் அனைவரும் தவழப்போவது இறைவன் மடியில். அந்த இறைவன் தான் நமக்கெல்லாம் ஆறுதல். வேறு யாரும் கிடையாது. கடைசியில் எதுவுமே இல்லை. இளமையில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை சொல்ல நம்மெல்லாம் கேட்குறோம். பாட்டம் பாட்டி சொல்ல கேட்குறோமா இல்லைங்களா? அவங்க சொல்லலாம் கேட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த பாதியில் போ, அந்த பாதியில் போ, அதை பண்ணுறாங்க. அவங்க நல்லது தான் சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பின்பற்றி அதை நடக்கிறோம். முதுமையில் பார்த்தீங்கன்னா மகன் பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்குது, மகள் பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்குது, பேரன் பேத்திகளை பேச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே அர்த்தம் இருக்கும். நீங்கள் நம்ம நினைக்கலாம். ஒரு சிலர் நான் பார்த்து நீ வளர்ந்தேன், நான் பார்த்து நீங்கள்லாம் வளர்ந்தீங்க, நீங்கள் உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவையானா கண்டிப்பாக அவங்க தேவை. தாத்தா சாப்பிட்டியா, தாத்தா மாத்திரை போட்டியா? அந்த இளம் பிள்ளைகள் அந்த பேரன் பேத்திகளை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், அதையும் நம்ம பின்பற்ற வேண்டியது தான். கருவறை சில்லறை கல்லறை, கருவறை சில்லறை கல்லறை. கருவறையில் உருவாகி தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் வந்துடுறோம். அன்னையை வளர்த்து விட்டுறாங்க. படித்து பட்டங்களை பெறுறோம். ஒரு சில வேலைகளுக்கும் போகிறோம். அதுக்கப்புறம் திருமண பாக்கியம், குழந்தை பேர் எல்லாம் பார்க்குறோம். கடைசியில் அந்த பயணத்தை யாரும் தடுக்கவே முடியாது. கல்லறை என்பது ஒரு பயணம் இருக்கின்றது. அந்த பயணத்தை யாரும் தவிர்க்க முடியாது. நல்ல நேரம் நாம் அப்படி சொல்கிறேன்னு தவறுதலாக நினைக்காதீங்க. இயற்கை அம்மா சொன்னாங்க பாருங்க, இயற்கை. அதனால் கருவறை சில்லறை கல்லறை, இது 3க்கும் முக்கியத்துவம். ஆன்மீகம் ஆன்மீகன்றாங்க, எல்லாரும் ஆன்மீகன்றோம். ஆன்மீகத்தினுடைய சிறப்பு குடும்பம் ஒரு கையில், ஆன்மீகம் ஒரு கையில், இரண்டும் இணைந்தால்தான் அந்த ஆன்மீகத்திற்கு அழகு. ஐயாவுக்கெல்லாம் தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில் இருந்தாலும் நல்ல நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். குடும்பம் ஒரு கையில், ஆன்மீகம் ஒரு கையில். அதாவது கடலில் கூட இறங்கி முத்து எடுத்துடலாம். இந்த குடும்பம் நடத்தி அவங்கெல்லாம் பேரம்பேத்தி எடுத்து நல்ல நிலைமையில் கடைசியில் இறைவனடி போகிறாங்கன்னா அது பெரிய பாக்கியம். அதுதான் கடவுள் கொடுத்த கிஃப்ட், நமக்கு வரப்பிரசாதம். இதை நம்ம யாரும் மறக்க முடியாது, வெறுக்கவும் முடியாது. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் போனீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு நல்லா வடை பாயசோட சாப்பிட்டு நல்லா தீர்க்காயுசாக இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். போதுமா? ஆயுள் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். ஒன்று. அடுத்ததாக ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியம் இருந்தால் போதுமா? பத்தாது. அறிவு வேணும். இப்போ நான் பாருங்கள், விராலிமலையிலேருந்து வரேன். அடியன், என் பேர் சிவதாமோதரன். சமயபுரம் வரதுக்கு போது விழுப்புரம் போய் இறங்கிட்டா அப்போ எனக்கு அறிவு கம்மி தானே. அதனால் பாருங்கள், 3த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறான் கடவுள். ஆயுள், ஆரோக்கியம், அறிவு. ஆரோக்கியம் என்பது ஒரு தேனாகவும், அறிவு என்பது ஒரு கற்கண்டாகவும் இந்த ஆயுளோடு இணைந்து இருக்கணும். அது கடவுள் நமக்கு கொடுக்கணும். எல்லாம் போவீங்க கடவுள், அதை கூட இதை கொடு. நம்முடைய குலம் விளங்கணும், கோத்திரம் செழிக்கணும், குடும்ப சுபிட்சமாக இருக்கணும். கடவுளே அருள் புரி.
இதைத்தான் நம்ம கேட்கணும். அடுத்த 2 கார் வச்சுருக்கான், நான் ஒரு காராவது வாங்கினோம், 10 பவுன் வச்சுருக்கான், நான் 2. இதெல்லாம் சும்மா, எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. இதை நம்ம எல்லாம் வந்து இதை பின்பற்றணும். ஐயா சொன்னார் அருணகிரிநாத சித்தர், சித்தர்கள் 18 பேர். ஐயா நான் வந்து அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு சில இது பேச போகிறேன். 63 நாயன்மார்கள், 63 பேர். அதில் எந்த விதமான ஒரு மாற்றுப்பாடோ வேறு ஒரு கருத்துக்கள் கிடையாது. ஏனென்றால் 63 நாயன்மார்களுக்கு பிற்பாடு இங்கே யாருமே தோன்றலை, யாரும் இல்லை. இந்த இதுவரையிலும், இந்த யுகத்து வரையிலும் நம்ம எல்லாம் ஐயா அழகாக வரைஞ்சிருக்கார், முருகனை பொட்டுக்கார், ராமலிங்கடிகளார் வச்சிருக்காரு, 18 சித்திரங்களை சுற்றி வரைஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள விஷயந்தான், உண்மையான விஷயந்தான். ஆனால் இந்த 18 சித்தர்களுக்கு அப்பாற்பட்டு, அதாவது நமக்கு தெரிஞ்சு நம்ம இந்த லோகத்தில், இந்த ஆண்டில், இந்த ஆயுளில் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்களாம் இடம் பெற்றிருக்காங்களா? இல்லை, இருக்காங்க. சித்தர்களுடைய முக்கியத்துவம் என்ன? சித்தர்களுடைய முக்கியத்துவம் என்ன? நாம் ஏன் சித்தர்களை நாட வேண்டும்? சித்தர்களிடமிருந்து எல்லா மகிமையும், எல்லா ஒரு உணர்வுகளும் அவர்கள் அறவே கற்றவர்கள். படித்தவன் பட்டம் பெறுகிறான். படித்தவன் வந்து பட்டம் தான் பெற முடியும். படிக்காதவர்கள் ஒரு சில சித்தராகின்றான். அவர்களுக்கு எப்படி கிடைக்கின்றது? அதுதான் ஈசனுடைய நாமம், ஈசனுடைய அருள் இருப்பதனால தான் அவர் சித்தராக பட்டம் பெறார். பட்டம் பெற்றுட்டு எல்லாமே போயிட்டு எல்லா வேலையில் உட்காந்து நான் வந்து டாக்டர், நான் வக்கீலுன்னு சொல்கிறான்னா சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அமையும், ஒரு சிலருக்கு அமையாத போகலாம். ஒன்றுமே படிக்கலை, நான் மழைக்கு கூட ஸ்கூலில் ஒதுங்கினதில்லை, அவர் சித்தராகிறார். உதாரணத்துக்கு அருணகிரிநாதர் எடுத்துக்கலாம். அவரை பற்றி நம்ம பேசுறதுக்கு யோகி இல்லை, அவர் பெரிய மகான். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஐயா நாங்கள் ஆன்மீகத்துக்கு வரணும், திருவாசன்றாங்க, தேவாரன்றாங்க, திருப்புகழ்ன்னு சொல்கிறாங்க, நடராஜி 10ன்னு சொல்கிறாங்க, அபிராமி அந்தாதின்னு சொல்கிறாங்க. நடராஜர் அபிராமி அந்தாதி, நடராஜி 10, பெரிய புராணம், திருப்புகழ், தேவாரம் சொல்லிக்கொண்டே போகலாம். படிக்க 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 முடிவில்லை. இந்த ஆயிலே போதாது. படிச்சு 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 நீங்க என்னதான் படிச்சாலும், இறைவா சிவாய் நம்ம அதுக்கு மிஞ்சின மந்திரமே இல்லை. ஒரு தடவை சொல்லிட்டு நான் நமஸ்காரம், ஐயா சொன்னது போல சூரியன் நமஸ்காரம் பண்றது எவ்வளவு ஒரு அருமை. சித்தர்களுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து எல்லாம் கற்றவர்கள், படிப்பு அறிவு இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ கூட சென்னையில் திருவள்ளூரில் ஒரு சித்தர் வந்து மகான், பெரிய மகான், அவர் பேர் வந்து பிரம்மானந்த சுவாமிகள். அவருடைய இது கூட ஆலயத்தில் நான் பல சித்தர்களை பழகியிருக்கிறேன், பேசியிருக்கேன், உரையாடி இருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, தாய் தகப்பனா தான் முதல் தெய்வம் ஒன்று, 2வது நம்ம ஆசான், 3வது குரு. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட சித்தர்களை நம்ம ஏன் நாடுறோன்னா, சித்தர்களுடைய வழிபாட்டை நம்ம பின்பற்றி அவர்களுடைய பாதத்தை நம்ம பிடிச்சாச்சுன்னா இறைவன் நமக்கு அருள் புரிவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறைவன் நம்மளை தேடி வருவார், நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை, இறைவன் நமக்கு வருவார். சித்தர் இது காரணம்னா சித்தர். அது மாதிரி 18 சித்தர்களுக்கு அப்பாற்பட்டவனும் வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். அவருடைய பேரும் புகழும் இன்னும் பல ஊர்களிலே, உதாரணத்துக்காக விராலிமலை எடுத்துக்கொண்டால் சித்தர்கள் வந்து அவர்களுடைய இறுதி பயணத்தை கணித்து கொடுப்பார்கள், கணிக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு மகள் இருக்கும், மகன் இருப்பான், கல்யாணம் ஆகலை, இன்னும் குழந்தை இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, இருப்பாங்க. அவர் ஞானத்திலே சொல்லுவார், அமையும் போ, எல்லாம் கிடைக்கும் போ. என்ன போன்றாரு, அதெல்லாம் பெரிய வார்த்தை. அவர் போன்னு சொன்னாலே நமக்கு எல்லாமே கிடைச்சி போச்சு. நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம். இந்த மண்டலம் யார் கையில் இருக்குது அதை பார்த்துருவோம். சிவபெருமானுடைய கையில். 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 கோள், 3த்தையும் கூட்டினீங்கன்னா 48. இந்த பிரபஞ்சமே சிவபெருமான் கையில் இருக்கும்போது அதான் சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் 48 நாள் நாங்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்தோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இதுதான், இந்த பஞ்சபூதங்களே ஆளக்கூடியவர் சிவபெருமான். விராலிமலை பற்றி சொன்ன விட்டுட்டேன், அது ஒரு பாயிண்ட். ஒரு சித்தர் வாழ்ந்தார், அவர் பேர் ஆறுமுக சாமிகள் பேருமா. நான் அப்போ அந்த நேரத்தில் சென்னையில் வாழ்ந்தேன். இப்போ விராலிமலைக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. நான் கூட ஆன்மீகத்துலலாம் ஈடுபாடு உண்டு. சின்ன வயசுலேயே இந்த அம்மா பாப்பா இருக்காங்களே, சின்ன பாப்பா யாழினியா, என்னம்மா
அந்த பாப்பா இருக்கும்போது கோவிலெலாம் போய் கருவறையெல்லாம் போய் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவேன், அபிஷேகம் பண்ணுவேன். ஐயருக்கு தெரிஞ்சது ஒரு சிலதெல்லாம் அப்பவே எனக்கு தெரியும். 1000 தான் இருந்தாலும் கூட இந்த விராலிமலையில் வந்துமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 படையை கம்ப்ளீட் பண்ணாதவங்க யார் இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இருக்கீங்களா? கை தூக்கி பார்க்கலாம். 6 படை முருகனுடைய சன்னதி 6 படை யாராவது போய் பார்க்காது இருக்கீங்களா? ஏதாவது ஒரு பெண்டிங் இருக்கா? இருந்தால் அவசியம் 6 படையும் போய் முதல்ல ஒரு ரவுண்ட்ஸ் வந்து அவரை வணங்கிடுங்க, எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த சித்தர் ஆறுமுகசாமி சித்தர் வாழ்ந்தார். அவர் சொன்னார், வைகாசி திங்கள் நன்னாளில் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதே மாதிரி தான் ஆச்சு. வைகாசி விசாகத்து நன்னாள் திங்களில் அவருடைய இதாச்சும் அவர் இருங்கோட்டை ஒரு ஊரில் அடக்கம் பண்ணியாச்சு. இது மாதிரி பல சித்தர்கள் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வந்து இந்த ஆன்மீகத்துக்கு அழகு கொடுத்த இடம், எனக்கு மெருகூட்டிய இடம், என்னை வளர்த்த இடம் யாருன்னா விராலிமலை சண்முகநாதன் தான். உண்மையிலேயே அதனால தான் நான் விராலிமலையை நான் வசித்து கொண்டிருக்கணும். நானும் என் மனைவி, எனக்கு ஒரு மகள், ஒரு மனைவி, ஒரு மகன், இருவருக்குமே கல்யாணம் பண்ணியாச்சு. பேரன் பேத்திகளாக இருக்காங்க, பேத்தியும் அட்டன் பண்ணியிருக்காங்க ஏஜுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் நமக்கு வந்து தேவை. அதனால தான் சொல்கிறேன் நான். தானம், எவ்வளவோ தானங்கள் இருக்குது உலகத்தில். வஸ்திர தானம், சுவர்ண தானம், கோதானம், பூமி தானம், பல தானங்கள், கண் தானம், உடல் உறுப்பை எழுதி வச்சுருவோம். அந்த மாதிரி தானங்கள்லாம் நம்ம வந்து மேற்கொள்கிறோம். 1000 தானங்கள் இருந்தாலும் கூட அன்னதானத்திற்கு சிறந்தது எந்த தானமும் இல்லை. ஏனென்றால் அந்த ஆத்மாவை நிறைவு செய்யக்கூடிய தானம் அன்னதானம் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நேரத்தில் விடைபெறுகின்றேன். ஐயா அவர்களுடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. தாமோதரன் ஐயான்னா எல்லாருக்கும் உடனே நினைவுக்கு வருவது திருவாசக தாமோதரன் ஐயா தான். எனக்கு தாமோதர ஐயானா நினைவுக்கு வருவது கீரனூர் தாமோதர ஐயா தான். இன்னும் நிறைய அவங்க அனுபவம் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய இடங்களில் வந்து அவங்க சொற்பொழிவு பண்ணணும். இப்போ வந்து அம்மா அவர்களுக்கு பாராட்டு விழா. கொஞ்சம் இருந்துட்டு போகலாமா? தாமோதரன் ஐயா அவர்களுக்கு சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு மரியாதை பண்ணுவார். வாங்க. கிளம்பிடுறேன். வேல்மாறல் படிச்சுட்டு வந்துடுறேன். இருக்காங்க. இல்லை சாமி. இப்போ வந்து அம்மா சகுந்தலா அம்மா அவர்களுக்கு பாராட்டு விழா. நமது ஒவ்வொரு விழாக்களிலும் என்ன பண்ணுறோம்னா சிறந்த பாடகர், பேச்சாளர், சிறப்பாக திருக்குறள் சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்திக்கிட்டே இருக்கோம். பாராட்டணும். ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதை உடனடியாக பாராட்டணும். பாராட்டலைன்னு வச்சிங்களேன் நல்ல காரியம் தொடராது. அம்மா வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு அவங்க வந்து உதவி செய்கின்றார்கள். பேர் பாருங்கள், அருள் சுடர். இந்த பேரை வைக்கிறதுக்கே பெரிய ஞானம் வேணும். இன்றைக்கி வள்ளலார் வந்து எங்கள் குடும்ப நண்பர். எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்தில் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து சென்றவர் வள்ளலார். வள்ளலார் மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய பாடல் தான் என்னை வந்து உருவாக்கியது. முந்தியில் நான் சொற்பொழி ஆரம்பிக்கும் போது ஒரு பாடல் பாடி தான் சொற்பொழி ஆரம்பிப்பேன். அந்த என்னென்னா அருமையான பாடல். இப்போ எல்லாம் நடக்குதுன்னா நாம் நடத்தலை, அவர் தான் நடத்துகிறார். நான் கூட ஒரு காலகட்டத்தில் இந்த ஆன்மீகம்லாம் வேணாண்டா, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சேன். ஒன்றும் கதை ஆகலை. திருப்பி கொண்டு வந்து அதெல்லாம் உனக்கு ஆகாது, நீ சுக்லாம்பரதனமே சொல்லுன்னு இங்கேயே உட்கார வச்சிட்டார். அப்போ அதுதான் அவனுடைய திருவருள். அதுதான் வள்ளலார் சொல்கிறார்,
பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேறினை கூட்டிவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றுமே ஆட்டிவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியே நாள் ஆவதென்ன என்று சொன்னார். இங்கே வரணும், அருள்சுடர் அறக்கட்டளையோட அம்மாவை பார்க்கணும், அவங்களெல்லாம் பாராட்டணும்னு இறைவன் எழுதியிருக்கின்றான். நம்ம ஒவ்வொருத்தரையும் பாராட்டிகிட்டே இருக்கணும், குறை சொல்கிறத விட்டுடணும். எனக்கு யாராவது ஒரு தவறு செஞ்சாங்க, என்னை பற்றி யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா அதை நான் உடனே மறந்துடுவேன். கடவுள் 5 விதமான வேலை செய்கின்றார். அதில் ஒன்று வந்து மறைத்தல். நமக்கு இந்த மறதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மறதி இல்லைன்னா ரொம்ப சிரமம். அதனால் அப்பப்போ எல்லாத்தையும் மறந்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த உலகத்தில் யாரையும் நல்லவன்னு சொல்ல மாட்டான். என்னை பற்றி பின்னாடி யாராவது சொல்லிகிட்டு இருப்பான், அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான். நாம் செய்வது நற்காரியங்களை மட்டுமே தான் செய்யணும். அதனால் அம்மா அவர்களை வாழ்த்தி, அம்மாவுக்கு அம்மா வந்து சால்வை போத்தும்படி கேட்குறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க இவங்க. உட்காந்துரு, கொஞ்சம் இந்த கேமராவுக்கு வரி விடுங்க. எல்லாரும் கை தட்டுங்க ஜோரா. அட நம பார்வதீபதே. ஒரு நிமிஷத்தை பிடிக்குங்க. இப்பொழுது அருள்சுடர் அம்மா அவர்களுக்கு ஒரு நிமிஷம்யா, சகுந்தலா அம்மா அவர்களுக்கு அன்னதான அருள்சுடர் என்றது ஒரு பட்டத்தை வழங்குகின்றோம். நீங்க நிறைய அன்னதானம் பண்ணணும். சேகரையா கொஞ்சம் வர பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வருடங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்க. இந்த விழா வந்து அடியே நடத்தவில்லை, அருள்சுடர் தான் நடத்தது. அவங்கள வந்து பார்க்கலன்னா இவ்வளோ சிறப்பாக நடத்தியிருக்க முடியாது. இவ்வளோ சிறப்பான ஏற்பாடெல்லாம் சேகர் ஐயாவும் அம்மாவும் வந்து இணைஞ்சு செஞ்சுருக்கிறாங்க. இந்தமாரி நிறைய வாழ்த்துக்கள் வாங்கணும். நமது உங்களுடைய சேவை உயர்ந்து மோடிஜி அவர்கள் கையால் வாழ்த்து வாங்கணும். இந்திய தேசத்திலே உயர்வான பாராட்டு என்ன இருக்கோ, பத்மபூஷணமா எல்லா விதமான பாராட்டும் நீங்கள் வாங்கணும். உங்களுக்கு எந்த நேரமும் நாங்கள் வந்து சேவை செய்ய ரெடியாக இருக்கோம். உங்கள் பையனை மாரி நினச்சி என்னை நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் சேவை செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரையும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் வேணும் எல்லாருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. டெய்லி அன்னதானம் போட்டு பண்ணி அதெல்லாம் செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே. அடுத்தபடியாக இப்போ வந்து வேல்மாறல் வழிபாடு தொடங்குறோம். மரியாதை செலுத்துகின்றார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மெய்யன்பர்களே, தற்பொழுது நேதாஜி பத்திர அமைப்பகம் திரு தில்லை விநாயகம் அவர்கள் நமது வெற்றிக்கனி ஐயாவிற்கு சிறப்பு செய்வார்கள். நமது நேதாஜி பத்திர அமைப்பகம் உரிமையாளர் திரு தில்லை விநாயகம் ஐயா அவர்கள் நமது வெற்றிக்கனி ஐயா அவர்களுக்கு
சிறப்பு செய்வார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி. நேதாஜின்னு சொன்னால் தலைவன் அர்த்தம். தம்பி பத்திர ஆஃபீஸ் ஆரம்பிக்கும் போது என்ன பேர் வைக்கலான்னு கேட்டார். விடிய விடிய 2 பேரும் பேசி கடைசியில் நேதாஜின்னு தான் பேர் வச்சோம். நேதாஜியினுடைய புகழ் வந்து ஓங்கணும். இந்திய தேசத்துக்கு வந்து நேதாஜி வந்து மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்சிருக்கின்றார். எல்லார் வீடுகளையும் நேதாஜியினுடைய ஃபோட்டோ இருக்கணும். எல்லாரும் நேதாஜியை வணங்கணும். நேதாஜி மூலமாக தான் சுதந்திரமே கிடச்சிருக்கணும். அதனால் எனக்கு வந்து ஒரு பெரியதொரு ஆறுதலாக, நான் எந்த ஒரு சேவை செய்தாலும் அந்த சேவைக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய தம்பி நேதாஜி தில்லை விநாயகம் அவர்கள் நீடோடி வாழ வேண்டும். இப்போ அடுத்து வேல்மாறல் வழிபாட்டினை தொடங்குகின்றோம். எனக்குன்னு இங்கே இவ்வளோ பெரிய இது பண்ணுறது எனக்கே, நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னால் இவ்வளோ என்னதெல்லாம் பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு அதனோட தான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்காக எனக்கு இவ்வளோ பாராட்டலாம் தேவையே அவசியமே கிடையாது. ஐயா இப்போ தான் எனக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ எனக்கு பெரிய செஞ்சது ரொம்ப நன்றி. ஐயாவுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லுவேன். எல்லோரும் ஒரு பலத்தை கைத்தட்டலாம். ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கேன். வாங்க ஐயா. அன்புள்ள ஓம்பதி என் சித்தம், அதாவது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி மழை வருது யாருக்காவது தெரியுமா? வருது. நம்மளெல்லாம் குடும்பம் பண்ணியிருக்கு. நேற்று அடித்த வெயில் எல்லாம் சுருண்டு போனோம். தாவணி கனவுகள்ங்கிற படத்தில் பாக்கியராஜுக்கு 5 சகோதரிகள். பிழைக்கணும் எதெல்லாம் செஞ்சு பார்ப்பா, தகுதி தட்டம் ஒன்றும் விலையாகலை. சென்னைக்கு போவான். அப்போ போனோன்னா சிவாஜியா அவனுக்கு மணி ஆர்டர் அனுப்புன மாதிரி இவர் பணம் அனுப்புகிறார். 5 சகோதரிகளுக்கு இவர் தான் கார்டியனாக இருக்கார். அப்படி இருக்கிறச்ச ஒரு இறக்குற தருவாயில் அவருடைய சமாதி அவரே கட்டின்றார். அப்படி இருக்கிறச்ச என்னாச்சுன்னா, ஒரு பொண்ணு கேட்குது, நீங்கள் இறக்க போகிறீங்க, உங்களுக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறச்ச அவர் சொல்கிறார், நேதாஜியை பார்க்கணுமா. இந்த நேதாஜின்னு சொன்னோன்னா எனக்கு அந்த கதை ஞாபகத்துக்கு வருது. நேதாஜியோட புகைப்படத்தை கொண்டாங்கிறப்ப அந்த பொண்ணு நிலைக்கண்ணாடியை கொண்டாந்து அவர் முகத்தில் காட்டுது. என்னம்மா உன்னை நேதாஜி படம் கேட்டால் அவர் கண்ணாடியை கொண்டாந்து என் மூஞ்சிக்கு முன்னாடி காட்டுற. அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு நேதாஜி. நேதாஜி எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் நேதாஜியை உங்கள் உருவத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு படத்திலும் சிறு சிறு அர்த்தங்களும் நமக்கு புது யோசனைகள் நமக்கு உருவாகும். அதனால் நேதாஜி வந்து ஒரு தனி இராணுவத்தையே அமைத்தார். அப்போ வெள்ளைக்காரனை எடுத்து போராடக்கூடிய ஆட்களில் நம்மகிட்ட எப்படின்னா இரு ஒற்றுமை கிடையாது. கப்பல் ஓட்டினார், செக்கிழுத்தார், எல்லாம் செஞ்சாங்க. நேதாஜியோட போர்ப்படைக்கு யார் அதிகம் போனது இல்லையே. அவர் சொன்னார், வீரத்தை விளைநிலமாக கொண்டு நாட்டுக்கு புரட்சி ஏற்படுத்தணும்னா ஆயுதத்தை எடுப்போம்னார். மகாத்மா காந்தி குச்சி எடுத்துக்கிட்டார். ஆனால் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்போ? ஏறக்குறைய 200 ஆண்டுகள் நம்ம போராடணும். அதனால் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய சகோதரி சகுந்தலாவுக்கும் எனக்கு நல்ல ஒரு இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்த அத்தனை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 200 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்பட்டிருந்த வரலாறு ஐயா ஞாபகப்படுத்திட்டாரு. நாமெல்லாம் வந்து, நான் பெரிய கோயில்கள்லாம் போகும்போது, திருவானைக்காவல் மாரி பெரிய கோயில் போகும்போது நினைப்பேன், நம்மளை எப்படி வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தினான்னு. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு பொறாமை உண்டு பண்ணி, இந்த பொறாமையின் மூலமாக தான் நம்மளை அடிமைப்படுத்தினா வெள்ளைக்காரன். இல்லைன்னா நம்மளாம் வீர தீரமான ஆள், அடிமைப்படுத்தியிருக்க முடியாது. அதனால வாழ்க தமிழ், வளர்க பாரதம். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க தமிழ், வளர்க பாரதம். வாழ்க தமிழ்,
வளர்க பாரதம், வாழ்க தமிழ், வளர்க பாரதம். தமிழ் வளரணும். இந்த தமிழ் மொழி தான் உலகத்தின் முதல் மொழி. இந்த தமிழ் மொழி வளரணும்னா இந்து தர்மம் இருந்தால் தான் வளரும். அதனால் இந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, தமிழில் பேர் வைங்க. செந்தமிழ் நாடனும் போதினில் இன்பத்தேன் வந்து பாயுது காதில். சமஸ்கிருதம் பேர், மொழி தெரியாத பேர், பொருள் இல்லாத பேர்லாம் வைக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு பொருளோடு பேர் வைக்கணும். இன்னொன்று குறிப்பு என்னென்னா, தாத்தாவோட பேர் பாட்டியோட பேர்லாம் குழந்தைகளுக்கு வைக்கணும். நன்றி. இப்போது ஐயா வேல்மாறல் வழிபாடு தொடங்க போகிறோம். வேல்மாறலை பற்றி சொற்பொழிவாற்றுவார்கள். जी शंकर कामाची शंकर सर्कुरु महाराज जी आदिशंकर भगवत भगवालुक्कु जय मंगलम. अन्नै श्री कामाक्षी देवी की अरुल कटाक्ष मंगलम. ओम नमो वसिष्ठाय महावृदाय पराशरम वेदनिधिं नमोस्ते नमोस्तनंदाय महोरगाय नमोस्तिस्येभ्ये गाशेभ्ये नमोस्तु ऋषभ्ये परमं परोसां देवसी देवं वरदं वरानां सहस्रशीर्षाय नमः शिवाय सहस्रनामाय जनार्दनय. ओम जगद्गुरुनाथाय विद्महे महावतार धीमहि तन्नो आदिशंकर प्रचोदयात्. श्रुति समृद्धि प्राणानाम आलयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं सदाशिवं समारंभं शंकराचार्यमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा. ओम सर्वशास्त्रार्थसारां यत्रूपलेशस्बोधं वन्दे भगवत्पादं कामकोटिय दीपं गुरुं कामाक्षी करुणारूपं कामकोटि जगद्गुरुं सिन्मूर्तयिं कलये सिद्धे शंकराचार्यमव्यं. कामाक्षी करुणामंगले सदा मुक्ति तायीनं सिद्धशान्ति प्रदां देवी वन्दे कामकोटि विहारण्यं कांची मध्येगदां देवी. सर्वदेवानुदाम्बगे यत् प्रदक्षिण मार्गेसि सर्वदेवो चवरद श्रीचक्र मध्येगदेश प्लाघास कदम्बग द्रिहोण बैन्दोबीडे कामाक्ष्याग्य विराजते. सप्तमोक्षपुरी मुख्यस्थे काञ्जीपुरदेवर उट्यानबीड मध्यस्थां कामाक्षीं प्रणमाम्यहं. गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वराय गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. गुरुवे सर्वलोकानां विजजो भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ति गुरुवे नमो नमः. मातृदेवे भव पितृदेवे भव गुरुदेवे भव देवदेवे भव தெய்வதேவே பவ. மாதா பிதா குரு தெய்வங்களுக்கு வணக்கம். முந்தி தவங்கிடந்து 300 நாள் இணை சுமந்து அந்தி பகல் பாராமல் அந்த சிவனை ஆராதனை செய்து கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி தன் இரத்தத்தை பாலாக்கி உடலை கூடாரமாக்கி உயிர் தந்தவளுக்கும் இந்த உலகத்திற்கு முகவரி தந்தை பூமியில் என்னை பெற்றுக் கொடுத்தெடுத்த என்னுடைய முதல் அன்னையை வணங்கி மாதா வயிறறிய வாலா ஒரு நாளும் வாரியார் சுவாமிகள். யார் இல்லையேல் இந்த பிரவேசித்திக்க முடியாதோ, யார் இல்லையேல் இந்த உலகத்திற்கு நம்மை ஈண்டெடுத்து கொடுக்க முடியாதோ அவளுக்கு பேர்தான் தாய் என்று சொன்னவள் வீரத்துறவி விவேகானந்தர். நான் இந்த பூமிக்கு வருவதற்கு முன் கருவுற்ற நாளிலிருந்து தனக்கு வேண்டியதை உண்டு எனக்கு வேண்டியதை தவிர்த்து இந்த உலகத்திற்காக வருவதற்கு முன்னால் எனக்காக வேண்டியது ஒரு ஜீவன் உண்டு என்றால் அது என்னை பெற்றெடுத்த தாயே என்று சொல்லுவர் சத்குரு மகாராஜ் ராமலிங்க சுவாமிகள். வள்ளல் பெருமானாக இந்த உலகத்திற்கு அவதாரம் செய்தவர். காவிக்கில் கருணை உடையை வெண்மை உடையாக புரட்சி செய்து பகுதி பிக்ஷாந்தேவி என்ற நிலையை மாற்றி பிக்ஷை எடுக்க துறவிகள் இல்லாமல் பிக்ஷை போடும் நிலையாக மாற்றும் காவி உடைக்கு பதிலாக புரட்சி உடையாக மாற்றி தேவாரம் திருவாசகத்தை தன்னுடைய சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரையணிப்பான் என்று சொன்னதற்கேற்க சிந்தையில் திருவாசகத்தை சொருகி திருவாசகத்தின் மூலமாக ஓரிரவில் திருவருட்பாவை இயற்றிய ராமலிங்க சுவாமிகள் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த தாயை பற்றி இந்த உலகத்தில் சொல்லி அன்னையை இந்த உலகத்தில் தாய் வயிறறிய வாலா ஒரு நாளும் இந்த உலகத்தில் பெரிய பொக்கிஷம். ஆனால் எங்கே சென்றாலும் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இந்த உலகத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்திய ஒரு ஜீவனை நாம் மாதா அன்னையை நாம் புறந்தள்ளிவிட்டு அன்னையினுடைய ஆலயத்திற்கு எந்த மாதா ஆலயத்திற்கு சென்றாலும் பயனில்லை என்று சொல்லுகிறார்கள். 1000 கோவில்கள் கட்டினாலும் அன்னச்சத்திரம் அமைத்தாலும் 10,000 கோடி கல்வி அறச்சாலை எடுத்தாலும்
அன்னைக்கு அரும்பசி தீர்த்து ஒரு வயிறு உணவு உண்ணிட்டு வாழ். தாயை பார்க்க வைத்து தாரத்திற்கு ஊட்டாதே ஒரு பொழுதும் சொன்னவர்கள்லாம் மகான்கள். அதனால் நாம் எல்லா இடத்திலும் செல்லலாம், எல்லா விதமான அனுகிரகம் பெறலாம். ஆனால் வாழ்வதற்குரிய வம்சத்தினுடைய அடிப்படையை இந்த உலகத்திற்கு கொடுத்தவள் நம்மை பெற்றெடுத்த தாய் மட்டுமே. அதனால் எங்கெல்லாம் செல்வது, அவர்களுக்கு புண்ணியம் செய்வது, இந்த உலகத்தில் வம்சத்தை தலைமுறையில் மாற்றுவது, 1000 ஜென்மங்கள், 1000 ராசாக்கள், 1000 பதவிகள் இருந்தாலும் தலைமுறை மாற்றத்தை தருபவள் ஒரு தாயால் மட்டுமே முடியும் என்று சொல்லுகிறார்கள் மகான்கள். பட்டினத்து சுவாமிகள் இந்த உலகத்தில் அத்தனையும் துறந்தார். அழகான மனைவி முன்னால் வந்தார், புறந்தளினார். தமக்கையார்கள் வந்தார்கள், புறந்தளினார். விசுவாசமான வேலைக்காரர்கள் வந்த புறந்தளினாள். தாய் கடைக்கனால் பார்த்தாள். பார்க்கும்போதே தன் பிள்ளைக்கு என்ன வேணும் என்று அன்னைக்கே உணர்ந்தார். எல்லாரும் துறவரம் போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் தாய் திருவோடு தூக்கி முன்னாடி நின்றாள். இருப்பது பொய் போவதுமே காற்றடைத்த பையடா, காணும் உலகம் அத்தனையும் பொய்யடா, தம்முடல் தாமென்றிருக்க நாய்நரிகள் பேய்களுகள் தமக்கென்று காத்திருக்க வாசனை திரவியங்கள் வைடூரியங்கள் சூடுவது ஏனோ அது வீணேன்னு சொல்லி, ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல பேரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல நிமலர் தந்த திரு ஓடே சதம்னு தாயினுடைய கைனால் தூக்கி கொடுத்தார். ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும் சொல்லி கடைசி வரைக்கும் தன்னுடைய மனசை பார்த்து மடியை பார்த்து உணவு பரிமாற சொல்ற ஒரு தாய் மட்டும்தான், வேற எந்த உறவுமே இல்லை. ஆகையினால் மட்டுமே பட்டினத்தா துறவரம் போவதற்கு முதல் காரணமாக கண்ணாலே பார்வையில் சமாதானம் செய்தவர் அவரை பெற்றெடுத்த தாய். இவரும் புரிஞ்சுக்கிட்டார், ஒரு தாய்க்கு என்ன வேணும்னு புரிஞ்சார். ஒரு சன்னியாசியாக இருந்தவர் எத்தனை உறவுகள் தான் தள்ளலாம், ஆனால் தாய்க்கு மட்டும் ஒரு சன்னியாசி வணங்க வேண்டும். மற்றவர்கள் அத்தனை உறவுகளும் சன்னியாசியை பார்த்து இன்க்ளூடிங் தகப்பனார் கூட வணங்கணும். அதே தாயினுடைய புகழ். அதனால் நம்ம இதெல்லாம் எவ்வளோலாம் படிக்கிறோம், முருகனை படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். இது பிரதானம். நம்ம வாழ்வதற்குரிய பிரதானம் என்னான்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாழ்வதற்குரிய வரலாறு என்னான்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் படிக்கிறோம், திருவாசகம் அது எதுக்காக படிக்கிறோம், திருக்குறள் எதுக்காக படிக்கிறோம், வாழ்வதற்கான வழிகாட்டி நூல், இறைவனோடு சேர்வதற்கு முக்திக்குரிய நூல் திருவாசகம். திருவாசகத்தெல்லாம் படிக்கிற சிவனடியார்கள் விட்டு கொடுத்து போங்க நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி நிறையா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நம்ம போகிறோம், மாநாடுக்கு எதுக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ணுறோம், எதுக்காக படிக்கிறோம். ஜியு போப் இந்த உலகத்தில் திருக்குறளை பார்த்தார். இது வாழ்வாதாரத்திற்கு என்று தமிழை கற்றால் இறைவன் புகழ் பாடுவதற்காக படிக்க வேண்டிய நூல் எதுன்னு கண்டறிந்தார். முக்தி அடைவதற்காக நூலை திருவாசகத்தை இயற்றினார். தன்னுடைய கண்ணீர் ஒரு சொட்டு கலங்கி லெட்டர் எழுதினார் லண்டனுக்கு. அவருடைய எஜமானார் பார்த்தார், என்னப்பா எழுத்தெல்லாம் அழிஞ்சிருக்குன்னு கேட்டார். திருவாசகத்தை நான் நினைத்து கொண்டு திருவாசகத்திற்கு ஒரு நூலை படித்து கொண்டு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக பெர்மிஷனுக்காக எழுதினேன். அதில் திருவாசகம் என்ற ஒரு சொற்றொடர் வந்தது, கண்ணீர் சிந்தியது. அந்த கண்ணீர் சிந்திய கலங்கிய கடிதத்தை எனக்கு தூக்கி புறந்தல்ல மனசு இல்லை. ஏனென்றால் திருவாசகம் என்ற ஒரு வார்த்தை அதில் புதந்து கிடந்தது. அதனால் குருவே என்னை மன்னித்து கொள்ளவும்னு எஜமானுக்கு எழுதினார். நம்மெல்லாம் திருவாசகத்தை தூக்கி வச்சு வீட்டினுடைய எல்லா விதமான சங்கல்பமும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்ணீர் விட்டு கலங்கி படிக்குது திருவாசகம், முக்திக்குரிய. அதனால் கர்மாவை வரும். உத்ராட்சம் என்னைக்கு திருவேடம் அணியிறமோ, திருநீர் பூசுறமோ, யமன் வரமாட்டார், சிவன் தான் வருவார். பூதகணங்கள் வந்து நம்மை அழைத்து செல்லும். வாரியார் சுவாமி சொல்லுவதெல்லாம் யமன் எருமையில் வரக்கூடாது, முருகப்பெருமான் மயில் மீது வர வேண்டும். இதனால நம்ம வேறுமாடல் எதுக்காக ஐயா நடத்தினார். எல்லாருமாலும் அவரே இருந்துடலாம், குடும்பத்தோடு இல்லறத்தோடு இந்த அடமலையில் பேரதில் எத்தனை முறை இந்த இடத்துக்கு வந்திருப்பார், எல்லாரும் இருந்திருப்பார். ஒரு காரியம் நடத்துவது எளிதல்ல. பரம்பொருள் யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு இறைவன் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறார். நிச்சயிக்கப்பட்டதன் மூலமாக இன்றைக்கு கோவிலில் 1,00,000 பேர் இருக்காங்க. அனுகிரகம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சுத்தமாக முடியாது. கடைக்கோடியில் அமர்ந்து பகவான் கீதையில் சொல்கிறார், கடைக்கோடியில் அமர்ந்து கண்ணீர் சிந்தி எவன் ஒருத்தன் என்னை நினைச்சு உன்னுடையது என்று நினைக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அவன் மடியில் போய் தவழ்வேன்கிறார் பரமாத்மா. ஒரே சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் பேசினா 3 மணி நேரம் ஒரு நாள் பூரா பேசி ஒரு யுகமே பத்தாது. அதனால் நேரம் இல்லை. அதனால் நிறையா வாழ்க்கை வேல்மாரலையும் பற்றி தொட்டு கொடுக்கணும். அதனால் நான் போனேன்னா அதனால் நிறையா பேசுகிறேன். அதனாலே நான் பேசுகிறது இல்லை. ஏன்னா 8 வயசில் பெரிய சொற்பொழிவாளர் தமிழ்நாடு முழுவதும் பேசியிருக்கேன். விளம்பரம் தேட மாட்டோம். அதனால் என்னன்னா, கிருஷ்ண பரமாத்மா பகவான் வந்து வேண்டியதை வேண்டியவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி தர்மத்துக்காக நீதிக்காக பகவான் வர்றார்.
பூலோகத்தில் வந்துட்டு இந்திரபிரதத்துக்கு வர்றார். பாண்டவருக்கு உரிய பங்கை கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறக்காக வர்றார். வந்து உள்ளே வர்றார். உள்ளே வரும்போது துரியோதனன் பெரிய அரண்மனையை கட்டி வச்சிருக்கார். கிருஷ்ணா, உனக்காக பீதாம்பரம் பட்டு மெத்தையும் வீசக்கூடிய அத்தனை பட்டு பீதாம்பரம் இருக்கணும். ஆதிசங்கர் பகவத் துவாரகையில் சொல்வார், ருக்மணி கேலி சம்யுக்தம் பீதாம்பரம் பிசசோபிதம் அபாப்தம் துளசிகந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்பர். அப்போ வந்து பாமா ருக்மணி பட்டு மெத்தையில் பீதாம்பரத்தை வீசுகிறாங்க. உன்னையே காலமைக்கு எல்லாமே உன்னுடைய சேவடியே வணக்கம் சொல்கிறாங்க. ஆனால் உன்னுடைய சிந்தனையெல்லாம் திருவடியில் இருக்க துளசி மேலே தானே பட்டுச்சு, பாமா ருக்மணி மேலே பீதாம்பரம் வீசுகிற தலைமாட்டில் இருக்கக்குள்ள படலைன்னு சொல்லுவார். அது மாதிரி துரியோதனன் சொன்னார், உனக்காக என் வீடு, நான் என் வீட்டில் உனக்கு ஒரு இடம் எடுத்து வச்சிருக்கேன், நீ வான் கூப்பிட்றார். இல்லைன்னு அப்படியே கடந்துடுறார். அதுக்கடுத்து மகான் இன்னைக்கு நடக்கணும். கங்கையினுடைய மைந்தன் பிதாமகன் தன்னுடைய தகப்பனாருக்கு திருமணம் தண்ணி இச்சா சக்தியத்தை கடைசி வரையும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்த பிதாமகன் அவருடைய வரலாறு இன்னைக்கு நாளைக்கும் பேசப்படுது. அப்படிப்பட்ட மகாபாரதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் கேரக்டர் ஆஃப் பாரதா பீஷ்மரும் கர்ணனும் தான். ஃபுல்லாக நான் படித்து 8 வயசில் ஐயாட்ட கதை கேட்டு வளர்ந்தார். அதனால் இந்த மகாபாரதத்தை நிறையா உள்ளு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் திருவாசகத்தை மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது, திருவள்ளுவருக்கு வந்து மனிதன் மனிதனாக எழுதி உலகத்துக்கு மனிதனுக்கு சொன்னது. அதே மாதிரி வேத வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் தந்தத்தால் எழுதியது மேருமறையில் பத்ரிநாத் கேதார்நாத்தில் மகாபாரதம். 5வது வேதம் ரிக் அசூர் சாம மதரம் 4 வேதம் படித்தோம். 5வது வேதம் சொல்கிறது மகாபாரதம். உலகத்தினுடைய வாழ்வியலுடைய முறை, இறைவனாக இருந்தாலும் கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும், நமக்கு ஆறுதல் சொல்வது ராமாயணம். மகாபாரதம் இந்த மண்ணுக்காக போராடி பெண் என்பவள் பூமாதேவி மேலே பொறுமையோடு சபையில் எப்படி இருக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவில் உணர்த்தப்பட்டது மகாபாரதம். பாரதி கண்டார், வில்லிபுத்தூரார் எழுதினார், இதனுடைய வியாசர் எழுதினார். இப்படிப்பட்ட மகாபாரதத்தினுடைய சாராம்சமாக ஒரு பீஷ்மர் கூப்பிட்றார், கிருஷ்ணா உனக்காக ஒரு வீடு இருக்குது, வா, நான் என் அரவணைச்சு பாதுகாத்துக்குன்னு கூப்பிட்றார். இந்த உலகத்தில் இச்சாசக்தியை கடந்தவர் கங்கையினுடைய மைந்தன். டேட் ஆஃப் பர்த் நமக்கெல்லாம் தெரியும், டேட் ஆஃப் பர்த் என்னைக்கும் தெரியாது, டேட் ஆஃப் டெத்து தெரியாது. ஆனால் அப்பாவுக்குன்ற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு தான் இச்சாசக்தியத்தை கடைபிடித்த பீஷ்மருக்கு டேட் ஆஃப் த டெத் உனக்கு என்னைக்கு தெரியணும், உனக்காக மரணம் உன் வாழ்வியலில் என்னைக்கு வேணும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கணும்னு சொல்லி சாந்தனு கொடுத்தார். அந்த கொடுத்த மரணத்தை 21 நாள் அம்பு படுக்கையில் இருந்து தன்னுடைய கர்மாவை கடைபிடித்தார், கர்மாவை அனுபவித்தார். அப்படி அனுபவிக்கும் போதே பகவானுடைய கிருஷ்ணரை விஷ்ணுனுடைய சகசரநாமம் 1000 நாமங்கள், விஷ்ணு சகசரநாமம் பிறந்தனுடைய வரலாறு. அம்பு படுக்கையில் துளைக்கப்பட்டு 21 நாட்கள் பகவான் கிருஷ்ணரை வணங்கி விஷ்ணு சகசரநாமம் படிக்கிறார். விஷ்ணு சகசரநாமம் படிக்கும் போதே 3 தடவை ராமநாமம் சொல்கிறார். 3 தடவை ராமநாமம் சொல்கிறது ஒரு விஷ்ணு சகசரநாமம் படிக்கிறதுக்கு சமம். முதல்ல எங்களுடைய குருநாதர் ஆதிசங்கர பகவத்பாதால் இந்த உலகிற்கு கொடுத்தது விஷ்ணு சகசரநாமம். விஷ்ணு சகசரநாமம் படிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான புகழும் வரும். சாந்தாதாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் கடகதோஷம் மேகவர்ணம் சுபா லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி கிருதே தியான கம்யம்னு விஷ்ணு சகசரநாமத்தை படிக்கிறார். அந்த ராமநாமத்தை 3 தடவை சொல்கிறார். ஒரு தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் அடிக்கடி படிங்க, காதில் கேட்டு கேளுங்க. இது அம்பு படுக்கையில் கிடந்தது. இதை கேட்டது ஒரு ஸ்படிக மாலை. அந்த ஸ்படிக மாலைக்கு மட்டுமே அதை கக்கக்கூடிய தன்மை இருக்குது. 108 ஸ்படிக மாலை கேட்கப்பட்டது 1008 சகஸ்ரநாமத்தை வெளியே தள்ளியது. இதை சகாதேவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டது இந்த இவருடைய கர்வாமின் மூலமாக கண்ணீர் கலங்கி வேத சாஸ்திரமாக கொடுக்கப்பட்டது விஷ்ணு சாஸ்திரம். இந்த பீஷ்மர் வந்து இந்த உலகத்தில் அவர் கூப்பிட்றார் போகலை, துரோணாச்சாரியார் கூப்பிட்றாங்க போகலை, 2-3 ஆச்சாரியார்கள் மகாபாரதத்தில் வர, கிருபாச்சாரியார் கூப்பிடல, என் வீட்டில் வாப்பா உனக்கு இடம் இருக்குன்னு கூப்பிடல. கடைசியில் 4வதாக வேலைக்காரிக்கு பிறந்த விதுரன் கூப்பிட்றார். என்ன கூப்பிட்றாரு தெரியுமா? நம்மெல்லாம் கேட்டுக்கணும். ராமானுஜர் பக்கத்தில் இருக்க ஸ்ரீரங்கத்தில் இந்த உலகத்தில் 18 முறை அவரோட போய் அவருடைய திருக்கஷ்டியூர் நம்பிக்கிட்ட போய் அவருக்கு கிடைக்காது, 17வது முறை போய் 18வது முறை கிடைக்கப்பட்டது. அதே போல் விதுரன் வந்து கூப்பிட்றார், கிருஷ்ணா உனக்காக நீ கட்டிய உன் வீடு இருக்கு, வா கிருஷ்ணான்னு கூப்பிட்றார். இதுதான் வந்து இறைவனை நாம் வணங்க வேண்டியது. அவனொருளாலே அவன்தான் வணங்கி, அவங்க செய்கிறாங்க இவங்க செய்யறதில்ல, இறைவன் செய்ய வைக்கிறார், நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். எல்லாமே சுவாமி நடத்தி கொடுக்கிறார், சுவாமி மூலம் நடக்குது. சுவாமியினுடைய அருளால் நம்ம வந்திருக்கோம்.
அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்து புரிதல் இருந்தால் சுவாமி நிச்சயமாக சுவாமி புகழ் பாடும்போது எல்லாமே தன்னால் நடக்கும். அப்படி நடக்கப்பட்டதே இந்த இது. அப்படி விதுரன் கூப்பிடும்போது உள்ள விதுரன்ட்ட போகிறார். கிருஷ்ண பரமாத்மா உள்ளே போகும்போது நம்மெல்லாம் மரியாதை நிமித்தமாக என்ன செய்வோம், உள்ளே வந்தால் சந்தனங்குமத்தை விபூதை எடுத்து கொடுப்பான், ஸ்வீட் காரத்தை கொடுப்பான், தண்ணி எடுத்து கொடுப்பான், காப்பியை கொடுப்பான். ஆனால் ஏழையாக வேலைக்காரிக்காக பிறந்த விதுரன் வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன பச்சை தண்ணி ஒரு டம்ளரில் மோந்து கொடுக்குறார், குடிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து குடிக்கிற என்ன இருக்குன்னு பார்க்குறார், 2 வாழைப்பழம் சாப்பிட்டு பசியாகிறதுக்காக வச்சுருக்கார். கனகதாரா சோஸ்திரத்தில் நெல்லிக்கனியை ஏழை பிராமணுக்காக கொடுத்து கனகதாரா சோஸ்திரம் குருநாதர் படித்த மாதிரி 2 வாழைப்பழத்தை கொடுக்குறார். அதிவிதமான பக்தி. இப்போ முதல்வர் நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டார், நம்ம என்ன செய்வோம்? அது மாதிரி இந்த உலகத்தை காக்கக்கூடிய பரமாத்மா உள்ள வர்றார், கையும் உடலை காலும் உடலை. 2 வாழைப்பழத்தை எடுக்கிறார், சொலையை கீழே போட்டுறார், தோலை கிருஷ்ண பரமாத்மா கொடுக்குறாரு. பதட்டம், கை பதட்டம், புரியலை. இப்போ சுவாமியோட சொன்னார், நான் எல்லாத்தையுமே கவனிப்பேன், ஒன்றும் பயப்படாமல் தைரியமாக பாடுன்னு சொன்னார் பழனி மலையில். என்னன்னா தைரியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மத்தியில் வராது. நம்ம எல்லாம் புதஞ்சு கிடக்கும். மைக்கு பிடிச்சி பேசும்போது நமக்கு எதிர்க்க முட்டாள்னு சொன்னால் உங்களுடைய அறிவு களஞ்சியம் புதஞ்சு கிடக்கிற அத்தனை கருத்துக்களும் வெளியே வரும். இது டாக்டர் அண்ணாதுரை இந்த உலகத்தில் நெடுஞ்செழியனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சொன்னது. அதனால் இன்றைக்கி நடமாடும் பல்கலைக்கழகம்னு ஒரு பட்டம் வாங்கினார். இப்பெல்லாம் அறிவு ஜீவிகள் நம்ம மனசில் இருக்கும், அதை வெளியில் கக்கணும். நமக்கு தெரிஞ்சதை நாளை கொண்டு போகிறோம். கக்க 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 கொடுக்க கொடுக்க கரையாது கல்விதான். படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்போல்லாம் இந்த உலகத்தில் புத்தகத்தை படிக்கிறதுக்காக மட்டும் தலை குனிகிறோமோ இந்த உலகத்தில் தலை நிமிடப்படுவோம். சொன்னது வெளிநாட்டு கவிஞர். எண்ணங்களினாலே வாழ்க்கை. எல்லாருடைய புத்தகங்களையும் படிக்கிறோம். இங்கே மட்டுமல்ல, வெளிநாட்டினுடைய அத்தனை பேரும் கஷ்டப்பட்டதே முன்னுக்கு வந்திருக்காங்க. பாரதி மாதிரி எமர்சன்லேருந்து, வின்சென்ட் சர்ச்சில்லேருந்து, கார்ல் மார்க்ஸ்லேருந்து, லெனின்லேருந்து, ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து, தாமஸ் ஆல்வா எடிஷன்லேருந்து அத்தனை புத்தகங்களையும் இன்ச் பை இன்ச்சாக நான் படிச்சிருக்கேன். கல்விக்கு எத்தனை பல்கலைக்கழகத்தில் எத்தனை கல்லூரியில் போய் உரையாற்றிருக்கேன். இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அவங்களையும் படிக்கணும், நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கணும். கல்வி அறிவு ஜீவிதம் சொன்னாங்கல்ல ஐயா, அதே மாதிரி எல்லாருமே படிக்கிறதுக்கு இன்னும் படிக்க வேண்டிய நிறையா இருக்குது. இந்த உலகத்தில் ஜெகத்குருன்னு ஆதிசங்கருக்கு பட்டம் கொடுத்தாலும் கல்வி கரையலை, கற்பவர் நாள் சில. வெள்ளத்தால் அழியாது, வெண்தனலால் வேகாது, கல்வரால் கலவாரப்படாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பல புத்தகங்களை படித்தாத்தான் பண்டிதன். கற்று 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 கற்றே கொன்றவன் கற்பவன், கற்றுக் கொடுப்பவன் கற்றுக்கொண்டே இருப்பவன் வாத்தியார் குரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் படிப்பதனால் ஆயவன் செல்ஃபோன் பார்க்குறதையும் டிவி பார்க்குற நிப்பாட்டி படிப்பினுடைய சாராம்சத்தில் ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு பக்கங்களையும் புரட்டும் போது அணிகுண்டு பற்ற வைக்காமலே வெடிக்கும். அதே புத்தகத்தினுடைய அருமை. கார்ல் மார்க்ஸனுடைய குழந்தைகள் 3 குழந்தைகளும் இறந்து சவ ஊர்வலம் போகும்போது லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். கம்யூனிசம் என்ற வேத சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சார் லண்டனில். அதனால் லெனின், கார்ல் மார்க்ஸ். அதே மாதிரி தூக்குல போடும் வரை படித்து கொண்டிருந்தார் பகத்சிங். தூக்கு மேடை ஏற்றுக்கொண்டு வரை படித்து கொண்டு வந்தார் உமர் முக்தா. படிப்பகத்தை கூட அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படிக்கும் வரை அறுவை சிகிச்சையை மாற்றி போட்டார் அறிஞர் அண்ணா. இதெல்லாம் ஏன் படிங்க படிங்கன்னு சொல்கிறாங்க? இந்த உலகத்தில் படித்து கரை கண்டவர்கள் அவர்கள்லாம். அதனால படிங்க படிங்கன்னு சொல்லி எதையுமே படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பகத்சிங் உள்ளட்ட கேட்குறாங்க, பல புத்தகத்தை படித்து தூக்குறார். தூக்கு மேடைக்கு கூப்பிட்றதுக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாரு, லெனினுடைய கடைசி அத்தியாயத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னை தூக்கில் போட்டினா அந்த சரித்திரத்தில் எந்த பிறவியை வந்து நான் கடைசி பாகத்தை படிக்க முடியும்? எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்துப்பார், எந்த பக்கத்தை வேணாலும் புரட்டிப்பார், எந்த கேள்வியும் கேட்டுப்பார் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சூப்பரண்ட் அட்டென்ஷன் பொசிஷன்லேருந்து எப்போ தூக்கு மேடைக்கு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னார். நாட்டுக்காக தியாகம் பண்ணும்போதே படிச்சுக்கிட்டு இருந்தார். நஞ்சு கொடுக்கும் படும் வரை படித்து கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். கிரேக்க கவிதைகளை படிச்சுக்கிட்டு இருந்தார். அடுத்த நாள் அவரை வந்து நஞ்சு கொடுத்து விஷம் துவைக்க போகும்போது மியூசிக்கை கற்றுக்கலைன்னு சொல்லி பக்கத்து ஜெயிலில் இருந்தவர்கிட்ட மியூசிக் கற்றுக்கிறார். நஞ்சு விஷம் உயிரை போயிட்டு இருக்கு. இப்படி உயிர் போகிறவங்களுக்கு இருந்தால் உயிர் வாழ்கிறவங்க நம்ம எப்படி படிக்கணும்? குழந்தைகளெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து கஷ்டத்தை புகுத்த வேணாம், படிக்கிறதுக்கு எளிமையாக கொடுக்கணும், படிக்க சொல்லணும், வீண் இதார்த்த படிக்க. இதே மகாபாரதத்தில் வந்துடுவோம். இப்போ வந்து விதுரன் உள்ளே கூப்பிட்றார். கூப்பிடும் போது 2 பழத்தை அவருக்கு கொடுக்குறார் தோலுக்கு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணா மன்னிச்சுக்க, தோல் ஒட்டி இருக்கு, நான் தெரியாமல் பதற்றத்தில் கொடுத்துட்டேன், இந்த உலகத்திற்கே காத்து ரசிக்கக்கூடிய பரம்பொருள் பரமாத்மா உனக்கு இப்படி கொடுத்துட்டேங்கிறார்.
தட்டி கொடுத்து சொல்றார், கோபிகர் மத்தியில் கோமாதா பசுக்கு நான் செய்த காரியத்தை தாண்டா நீ இப்போ செய்கிற, எரிஞ்ச பந்து செவத்தில் திரும்ப எனக்கு வருதுடா, நான் பூரா கோமாதாவுக்கு கையில் கொண்டு போய் விளையாட்டுத்தனமாக கொண்டு போய் அந்த சுளையை கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு தோலை அதுக்கு கொடுத்தேன், அதனுடைய பிரதிபலன் தாண்டா, உன்னுடைய அன்புக்கு வந்து எல்லையே இல்லைடா விதுரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். கிருஷ்ணா, இந்த ஏழையினுடைய வீட்டு குடிசைக்கு வந்துட்டா நான் என்ன கொடுக்க போறேன், ஏதாவது குர்ரா, பசிக்குதுரா, இந்திர பிரதேசத்தில் அறுசுவை உணவு வேணும்னு சொல்லி வந்துட்டேனேடா, ஏதாவது குர்ரான்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது என்ன சொல்றாரு, இந்த ஏழை அது வாசலுக்கு வீட்டுக்கு வந்தால் என்னப்பா இருக்குது, உப்பு கஞ்சி தான்ப்பா இருக்குது, அதை நான் எதில் வச்சு எதில் குடிக்கிறது, நீயே உலகத்துக்கு கொடுக்குறவர், இலை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இருக்குங்கிற கையை காமி காஞ்ச சருகு இலை. சரின்னு காஞ்ச சருகு இலையில் பிடிச்சா என்ன வரையும், இடப்பக்கமும் வலப்பக்கம் பிடிக்கிறார், இடப்பக்கம் ஊத்துறார், வலப்பக்கம் வருது, சுருக்கமாக முடிச்சிருக்கேன், வலப்பக்கம் ஊத்துறார், இடப்பக்கம் வருது, நடுவில் ஊத்துறார், 2 பக்கம் பிஞ்சு கீழே உருகுது. அப்பத்தே சொன்னார், விதுரா விதுரா, இந்த உலகத்தில் நான் இந்த பூமியில் வந்து எதுக்காக நான் அந்த பூமிக்கு ஜனனமாக சொன்னேன்னா, கம்சன்ற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக இந்த பூமியில் என்னுடைய ஜனனம் நிகழ்ந்தது. அந்த ஜனனத்தில் நிகழ்ந்ததுக்கு கம்சனை அழிக்கிறதுக்கு ஒரு கை போதும்டா எனக்கு வாழ்க்கையில். ஆனால் நீ அன்பால் கொடுத்த உப்பு கஞ்சியை பிடிக்கிறதுக்கு 16 கை இருந்தாலும் பத்தாதுரா விதுரா அப்படின்னு சொல்லி அந்த விதுரனுக்கு அன்பை சொல்றாரு. அதனால் எல்லாரும் அன்பாக இருங்க. ஐயா சொல்லுவார், முதல்ல அன்பாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், அற்புதமாக இருக்கணும், வாழ்க்கையில் நேசமாக இருக்கணும், அதுக்கு மேலே வள்ளல் பெருமான் மாதிரி முகத்தில் கருணையாக இருக்கணும். அவர் முகத்தை பாருங்க, கருணையோடு இருப்பார். எதுக்காக மகான்கள்லாம் இப்படி முக்காறு போட்டு கருணையாக இருக்க, நமக்கு வழிகாட்டிகள். எதை அடிக்க வந்தால் நம்ம கருணை, அன்பு, எல்லை, ஈகோ விஷமாக யதார்த்தமாக விகண்டமாக பேசாமல் கருணையோடு நம்முடைய எல்லாத்தையும் நம்ம வந்து அன்பாக பருகினோம்னா எல்லாமே கிடைக்கும். அறுசுவை உணவு கொடுத்தால் நாவுக்கரசர் என்ன சொன்னார், என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற. சாப்பாடு போடுறது பெருசு இல்லை, அதில் அன்பை ஆலிக்குமாறு இருக்கணும். வேண்டாம் வெறுப்பா வீட்டுக்காரர் சொல்லிட்டாருனால சாப்பாடு பௌதி பிக்ஷான் தேவி, நீங்கள்லாம் வந்து பிக்ஷான் தேவன்னு சொல்லலை, தேவிந்தே சொல்லியிருக்கார். அதனால் நீங்கள்லாம் தர்மம் பண்ணணும், தர்மத்தின் மூலம் எல்லா விதமான அனுகிரகம் வம்சத்துக்கு கொடுக்கணும். 21 தலைமுறைக்கு ஒரு பெண்ணால் மட்டும்தான் வம்சத்தை மட்டும் கொடுக்கல, தர்மத்தின் மூலம் ஏற்பட்ட புண்ணியத்தையும் கொடுக்கிறது பெண்களால் முடியும். அதனால காயத்ரி மந்திரம் பெண்கள் சொல்லாத, கருவறையில் இருக்க தெய்வமும் கருவறையை சுமக்கிற தாயும் ஒன்றுன்னு சொன்னாங்க. அதனால் உங்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். கடைக்கண்ணால் பார்த்து மண்ணை பொன்னாக்க முடியும், மண்ணையும் மாலையை காக்க முடியும், குடிசையும் கோபுரமாக்க முடியும். இதெல்லாம் எல்லாருடைய தாய்க்கு ஒரு வல்லமை. பெண் என்பவளுக்காகத்தே பூமாதேவின்னு வச்சுருக்காங்க, பாரத மாதான்னு வச்சுருக்காங்க, கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்துன்னு சொல்லி சப்தநதி ஆவாகரண தீர்த்தம் கலசை சமர்ப்பயான்னு. எதுக்கு கலச மாதா பூரா பெண்கள், ஏன் ஆண்கள் பேரை வைக்கல? இன்னைக்கு ஆண்கள் பேர் வச்சிருக்க பிரம்மபுத்திராவும் கிருஷ்ணாவும் தெரியுதா வெளியில்? அந்த நாட்டிலே உருவாகி அந்த நாட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடுது. இதெல்லாம் எங்கே உருவாகுது, எப்படி வந்துச்சுன்னா வரலாறே இல்லை. ஆனால் அந்த 7 நதி மட்டும் அட்லாண்டிக் கடலில் இருக்க சிந்து நதியை இங்கே ஆவாகரணம் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா அந்த பெண்களுடைய பேர்னால. அதனால் நீங்கள்லாம் விட்டு கொடுத்து போகணும், குழந்தைகளை தட்டி கொடுத்து வளர்க்கணும், கணவன் மாற்ற அன்பாக போகணும், வெளியில் வீட்டிலேருந்து வீட்டுக்கு வர்றவர்களுக்கு தண்ணி கொடுத்து ஆளாக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கடைக்கண் பார்வனால ஆறுதலாக ஒரு கணவனுக்கு மனைவி இருக்கணும். கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். குடும்பம் என்ற கோவில் ஜெயிக்கும். அப்போத்தான். அதனால் அப்படியெல்லாம் நீங்கள் இருங்க, அதெல்லாம் நல்ல விஷயம். இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு தான். அதனால் இது நம்ம பார்க்குறோம், போகிற வர நேரம் எத்தனை அம்பாள் கோயில் போகணும், நேரம் நம்ம சாப்பிடணும், நேரம் அந்த கோயில் போகணும், இதெல்லாம் சிந்தையில் இருக்கும். தியானம் மூலம் ஐயா சொன்னார் ஒரு வார்த்தை, தியானத்தின் மூலம் சேஷாத்ரி மகரிஷி உட்காந்துருக்கார் திருவண்ணாமலையில். வெங்கட்ராமன் சொல்லி ஒரு பெரிய பேங்கருடைய பெரிய பதவியில் இருக்கவர் உள்ளே வர்றார். எப்போ வர்றார்? திங்கக்கிழமை காலையில் வர்றார். மகான்கள்லாம் உள்ள கோயிலுக்குள்ளே போனதில்லை, உள்ளே வர்றார். டே என்னடா வெங்கட்ராமா, நான் ஒருத்தர் உட்காந்துருக்கேன் குட்டிச்சவர் மாதிரி, பார்த்துட்டு பேசாமல் போறியே. தன்னையே தாழ்த்தி கொள்வார்கள் சேஷாத்ரி சுவாமிகள், மகான்கள், ரமண மகரிஷி. இந்த உலகத்தில் இவங்களெல்லாம் நம்ம வணங்கணும். நான் ஏகாதேசிக்கு மாதம் 21 ஐயரோடு போகிறேன் திருப்பதிக்கு. ஆனால் உள்ள கருவறைக்கு சாமி விட மாட்டேன் கூப்பிட்டாலும். ஏன்னு கேட்டால் மகான்கள் போய் ரமணர்கிட்ட இருப்பான், அங்கே இருப்பான், குங்கணச்சித்திட்ட இருப்பான், யாகத்தை பண்ணி முடிப்பான், ஓடியாந்துடும். மகான்கள் மூலம் இந்த உலகத்திற்கு வழிகாட்டி அடியாருக்கு அடியேன்னு சொல்கிறார் சுந்தரர்.
அதே மாதிரி மகான்கள் அத்தனை பேருமே தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். இந்த உலகத்திற்காக நம்ம எதுக்காக வந்தோம்னு சொல்லி அவங்க அத்தனுடைய புண்ணியத்தை நம்ம கொடுக்குறார். ஏழையது வீட்டிற்குள் ஏழை பிராமண மாமிக்கு இந்த குருதர பாக்கிய பாகினான்னு சொல்லி குரு செய்த புண்ணியத்தை அத்தனையும் ஏற்று மகாலட்சுமிக்கு வாங்கி கொடுத்தார் ஆதிசங்கர். அதே கனகதாரா சோஸ்திரம் பிறந்தது முதல்ல. இப்படியெல்லாம் வந்து நமக்காக மகான்கள் இருக்கார். அதனால் இந்த மகான்களை புண்ணியமாக வணங்கணும். அதில் ஒரு மகானாக வர்றார் முருகப்பெருமான். 18 சித்தர்களுக்கும் தலைவராக வர்றார். அதனால தான் நக்கீரரை திருமுருகாற்றுப்படை பாட வைத்தார். இது மாதிரி எல்லா விதமான அனுகிரகத்தையும் கலியுக தெய்வமாக வந்தார். இப்படி ஒரு அன்புக்கு அளவில்லாமல் அன்பாக இருக்கணும்னு சொன்னார். இப்படியெல்லாம் வந்து வெங்கட்ராமன் உள்ள வர்றார். சொல்ல போகும்போது, என்ன சுவாமி இந்த போய் அம்பாலை பார்த்துட்டு வந்துடுறேன், நேற்று அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு அம்பாலை சேவிக்கலை, என் ஆத்துக்காரி கத்துறா, இந்த மாதிரி அம்பாலை சேவிச்சிக்காம வந்துட்டீங்கள உண்ணாமலையை, போய் காலையில் சேவிச்சுட்டு வாங்க, சோத்தை கட்டி வச்சிருக்கேன், அதுக்கடுத்து ஆயுஸ் போகலாம் அப்படின்னு காலையில் விண்ணப்பம் போட்ட ஆத்துக்காரி. அதுக்களால தான் போயிட்டு இருக்கேன் சாமிங்கிறார். உடனே சுவாமி என்ன சொல்றார், வாடா இங்கே உட்கார்றா, என்னை பார்த்து என் முகத்தை பார்த்து என்ன 2 கண்ணையும் பார்த்து தியானம் பண்ணுறாங்கிறார். 5 நிமிஷம் உட்காந்து போயேண்டாங்கிறார். உடனே அவர் முன்னாடி அதே மாதிரி சேஷாத்ரி மகாராஜா முன்னாடி வெங்கட்ராம சாஸ்திரியார் முன்னாடி உட்கார்றாரு. 2 நிமிஷம் தியானம் பண்ணுறாரு. முடிச்சு கண்ணை திறந்துட்டு நான் போகணுங்கிறாரு. ஒரு மகான் முன்னாடி உட்காந்து அவர் நினைக்கிறது, ஐயோ நேரம் ஆயிடுச்சே, இந்நேரம் நம்ம சன்னதியில் நிற்போமே, இந்த மகான் இவர் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சுட்டாரு அப்படி சிந்தையில் நினச்சிக்கிட்டே போனார். சிந்தையில் யாரை நினைச்சார், இந்நேரம் கருவறையில் நின்றுக்கலாமே, அம்பாலை சேவிச்சிருக்கலாமே, இந்நேரம் அம்பாள் எந்த சேவத்தில் எந்த உடையில காட்சி அளிக்கிறாளோ தெரியலையோ, இப்படிலாம் சொல்லி சிந்தையில் இருக்கும்போது பச்சை பாவாடையோட உண்ணாமுலை அந்த தியானத்துல என்னத்தரா பார்த்த, ஏண்டா பார்த்ததை சொல்றான்றார். பார்க்காத பார்த்துட்டேலாங்க இருந்துங்கிறார். இல்லை மகான் அவர்களே, ஒரு பச்சை பட்டுப்புடையில ஒரு சின்ன குழந்தை என் கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொன்னார். சரி போய் நீ போய் தரிசனம் பண்ணிட்டு அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லி உள்ளே போகிறாரு. எந்த காட்சியை சேஷாத்ரி முன்னாடி பார்த்தாரோ அதே காட்சியில் உண்ணாமலை உடலாகிய அண்ணாமலை அங்கே வந்து இடர்பாகத்தை வாங்கிய உண்ணாமலை அம்மா அப்படியே காட்சி அளிக்கிற பிரதட்சணமாக வெளியில் வந்தார். என்னடா பார்த்தேன்னு கேட்குறாரு. இங்கே சாமி முன்னாடி ஒரு குரு முன்னாடி என்னத்தை பார்த்தோமோ அதே காட்சி தான் சாமி உள்ளே இருக்கு அப்படின்னாரு. இதுதான் மாதா அம்மா அப்பாவை காமிக்கிறார், அப்பா குருவை காமிக்கிறார், குரு மூலமாக தெய்வத்தை காமிக்கிறார். குரு மூலமாக படிக்காத கல்வியும் குரு மூலமாக வைக்கிற விண்ணப்பம் தெய்வத்திற்கு போய் சேராத கடை சேர்க்க முடியாது. ஒரு குரு மூலம் வீட்டிற்கு ஒரு குரு வேணும். ஃபேமிலி டாக்டர் மாதிரி வீட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குரு வச்சுக்கிறணும். குரு மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து கடை தேற்றி இந்த உலகத்தை பிறவி எனும் கடலை கடந்து முக்தி எனும் சமுத்திரத்தில் நம்ம வந்து மூழ்கி முத்தெடுக்க வேண்டும். இதுதான் தாத்பரியம். சின்ன விஷயம், அவ்வளோதான். ஒரு குருவை அது சேஷாத்ரியாக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், யோகிராம் சுரத்குமாராக இருக்கட்டும், சீரடி சாய்பாபா இருக்கட்டும், ராகவேந்திரா இருக்கட்டும், ஆதிசங்கரா இருக்கட்டும், 99 ஆண்டுகள் 8 மாதம் வாழ்ந்த சங்கரேந்த சரஸ்வதி சாமிகள் என்ற மகா சுவாமி மகா பெரியவராக இருக்கட்டும், யாரை வேணாலும் எவாளை வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். எல்லாருமே மகான்கள், இறைவனோடு 2 கறந்தவர்கள், தெய்வ சாட்சியாக ஜீவ அனுகிரகமாக ஜீவ சமாதி அடைஞ்சு சமாதிக்குள் 1000 லட்சம் ஆண்டுகள் அனுகிரகமாக இருந்து நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர். இதை வந்து பிரேமேந்திரா சுவாமிகள் வர்றார். 300 ஆண்டுகள் முடிச்சிருவோம் வேல்மார் 300 ஆண்டுகள் காவிரி கரையில் உட்காந்துருக்கார். இவர் 300 ஆண்டுகள் கழிச்சு காசியிலேருந்து வர்றார். குரு யாருன்னே தெரியாது. தியாகராஜ சுவாமிகளை போதேந்திரன் அங்கே வர்றார். போதேந்திரில் வரும்போது அப்படியே குருவை நினச்சிக்கிட்டே திருவையாறு வர்றார். திருச்சியிலேருந்து ஆற்றுல திருவையார் கடற்கரை ஆத்தங்கரையில் போயிட்டு இருக்கும்போது போதேந்திரா சுவாமிகள் பக்கத்தில் ராம 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 ராமன் ராமநாமம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறா. பூமாதேவி மண்ணு ஆத்துக்கரையில் மண்ணா இருக்கு, ராமநாமம் ஒலிக்குதுன்னு சொல்லி உட்காந்து அங்கனே தியானம் பண்ணிட்டார். போய் சோழ மகாராஜாட்ட போய் சொல்றார், இந்த இடத்துல என் குருநாதர் இருக்கிறார், ஜீவசமாதி அமைக்கன்னு விண்ணப்பம் வைக்கிறார். இந்த காவிரி அணையில் ஜீவசமாதி அமைச்சிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். தியாகராஜா சுவாமிகள் தன்னுடைய சீடனுக்காக சித்தி அடைஞ்சு 300 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் வந்து காட்சி கொடுத்து ராமநாமம் சொன்னார். அந்த ராமநாமத்தை ஏற்று அவர் குரு வீசமாக மந்திர உபதேசமாக எடுத்துக்கிட்டார். இது போதேந்திரருடைய வரலாறு. இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய வேல்மாறல், இந்த வேல்மாறலை தொட்டுட்டு நம்ம போயிடலாம். நல்லா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இதை எங்களுக்கெல்லாம் எங்கே போனாலும் பிக்ஷாவந்தனம் கொடுத்து எங்கெல்லாம் போகிறார். உண்மையை சொன்னால் இங்கே வந்து நாங்கள் பிக்ஷாவந்தனம் ஐயாவுக்கு கொடுத்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு. எங்கே போனாலும் போக முடியாது. எனக்கு இந்த மாதத்தில் மட்டும் 10 இடத்துல பேசுகிறேன் நான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இந்த வேல்மாறல் ஐயா நடத்துகிறார். முதல்ல வேல்னா என்னன்னு தெரியணும். இந்த வேல் எப்படின்னா ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் வேலை பற்றி சிவபுராணத்தில். அப்போ அறிவுக்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் உரியது வேல்.
இந்த வேல் என்பது சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்காக அவர் வந்து வேல்பட்டு அழிந்தது செந்தூர் திருப்புகள்ல சொல்றார். அப்போ வந்து சூரனை மாய்க்கும் போது வெற்றியை கொடுப்பது வேல். முருகனுக்கு வந்து வள்ளி இல்லாமல் முருகன் இருக்கார், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சாமி முக்கியமான கருத்துக்கள் நிறையா இருக்கு. லேட்டானா பரவாயில்ல. சரி சரி, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, முடிச்சிருவோம். அதுக்கு தான் நீங்கள் முன்னாடியே கொடுப்போம்னு பார்த்தேன். இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அடிப்படை 10 புத்தகத்தை படிச்சுட்டு சொல்கிறோம், நல்லா கேட்டுக்கலாம். இப்போ மயில் இல்லாமல் முருகன் இருக்கார், பார்த்துருப்பீங்க. வள்ளி இல்லாமல் முருகன் இருக்கார், தெய்வானை இல்லாமல் முருகன் இருக்கார். அதே மாதிரி முருகன் இல்லாத வேல் இருக்குது எல்லா இடத்துலையும். வேல் இல்லாத முருகன் எங்கேயாவது இருக்காரா சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் வேல் வழிபாடு. வேலுக்கு அவ்வளவு மகிமை. அந்த வேல் இருந்துச்சுன்னா சக்தி வேல் முருகன். முருகன் மட்டும் இருந்தால் சூரனை ஜெயிக்க முடியலை. இதுக்காக தேவலோகத்தில் ஒரு சர்ச்சை நடந்துச்சு. நடக்கும் போதே முருகன் மட்டும் போருக்கு போனால் சூரனை மாய்க்க முடியாது. அம்பாள் என்ற சொரூபமாக சிக்கலில் பார்வதி பரமேஸ்வரி மூலமாக சக்திவேல் என்ற ஒரு வேல் கொடுக்கப்பட்டு சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சமன் செய்தால் மட்டும்தான் சூரனை மாய்க்க முடியும். அதனால இந்த வேலுக்கு அவ்வளவு வெற்றி. அதனால வேலை பற்றி இன்னும் 3 மணி நேரம் நான் பேசுவேன், ஆனால் டைம் இல்லைங்கிறாங்க. இன்னும் நிறையா கருத்துக்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆளே இல்லை. நடக்குது, எல்லாம் போகுது. அதுக்கு ஒரு தனியாக சொற்பொழிவு நானே வைக்கிறேன், நீங்கள்லாம் வாங்க. அப்போ வந்து என்னன்னா முருகன் எல்லா வல்லமையும் கொடுப்பார். அது கொடுக்கக்கூடிய பாக்கியமே. ஒரே ஒரு கருத்தை முடிச்சிடுறேன். ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறார், ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அப்பா நான் 1 மாதத்தில் கொடுத்துறேன்னு எழுதி வாங்கிக்கிறார். எழுதி வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி மடிச்சுட்டு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்றாரு. அடுத்து 1 மாதம் கழிச்சு கேட்குறா, சாமி ஒரு 3 மாதம் கொடுங்க, தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுத்த அடமலை பெஞ்சிச்சுங்கிறார். 3 மாதம் கழிச்சு போகிறார். சாமி ஆற்றுல தண்ணி வரணும், விவசாயம் பண்ணிட்டு நான் 3 மாதம் கழிச்சு தரேன்னு. இப்படி 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 6 மாதம் கழிச்சு போய் கேட்குறாரு, என்னப்பா நீ தான் 1 மாதத்தில் எழுதி கொடுத்தா 6 மாதம் ஆயிடுச்சு. சாமி இன்னும் ஒரு 3 மாதம் கொடுங்க, விளைச்சலாகி பயிராகி போய் போட்டுட்டு தர்றோங்கிறார். 9 மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு, இன்னொரு 3 மாதம் கேட்குறாரு. அது வேறு கடனுக்கு ஆகி போச்சு, விளைச்சல்ல எதுவும் இல்லை, விவசாயி கூலிக்கு கூட வரல, முடிஞ்சு வச்சு. வாங்கி ஏதாவது விற்று தந்துடுன்னு சொல்லி 1 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1 ஆண்டுகள் ஆன உடனே இது அவர் வாங்கின காசே மறந்துடுறாரு. இது முருகனுக்காக அடிப்படை கதை ஒரு மகான் சொன்னது ஒரு புத்தகத்தில். இப்படி வந்து போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 1 வருஷம் கழித்து மறந்துடுறாரு. அப்படியா சாமி வாங்கினா ஞாபகம் இருக்கும் பார்க்குறேங்கிறார். இவர் கொடுத்தவரை 2 பேருமே நம்மளை மாதிரி ஒரு ஆன்மீகவாதிகள். போய் என்ன செய்கிறாரு, அப்போ இப்படி போய் ஒரு இடத்துல போய் திருவாசக தேவாரம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோட படித்த ஒரு அட்வொகேட் ஜட்ஜாக இருக்கார், சேகர்னு இருக்கார், அவரை போய் பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ போய் பார்க்குறாரு. அவர் முருகன் பூபதி அவர் பேர். போய் இதை போய் கொடுக்குறாரு. இந்த வந்து நான் அந்த மாதிரி கொடுத்தே வரலன்னு. அப்போ எழுதி வாங்கியிருக்கேன்னு கேட்குறாரு. எழுதி வாங்கியிருக்கேன் சாமி, நாளை கொண்டாடுங்கிறார். எழுதி வாங்கியிருந்தால் நிச்சயமாக அந்த காசை வாங்கிடலாம், சொத்து இருக்குது கவலைப்படாதேன்னு சொல்லி அந்த சீட்டை எடுத்துகிட்டு வாங்குறாரு. நாளைக்கு எடுத்துகிட்டு போகிற இதே சீட்டு சாமி வாங்கிடலாமா, உறுதியாக வாங்கிடலாம்ப்பா, சீட்டை கையில் வச்சிருக்கல, எழுதி வாங்கியிருக்கல, இதெல்லாம் இருக்குல்ல, சொத்து இருக்குல்ல, உறுதியாக 100% தெய்வ சாட்சியாக நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை கையில் வச்சுக்கிறாரு. இந்த அண்ணன் சரிப்பா நாளைக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஆர்னிஷர் ஃபார்ம் பீம் எல்லாமே போட்டு எல்லாம் பண்ணி நம்ம அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அதெல்லாம் வக்காலத்தெல்லாம் வாங்கி அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிடுவோங்கிறார். அப்போ பண்ணிவிட்டு எந்த மத்தரில் எத்தனாம் தேதின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்துட்டு முடிச்சோன்னா இந்த சீட்டை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு, என்ன சாமி யோசிக்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாமே பண்ணித்தர்றவங்களே யோசிக்கிறீங்களேங்கிறார். யோசிக்கிறேன்னு சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணிடுறாரு, அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், யோசிக்கிறாரு. என்ன சாமி முடியுமா முடியாதா, ரொம்ப என் நம்பிக்கையே கைவிட்டுட்டீங்களே, நீங்கள் பேசுன 5 நிமிஷத்துக்கு பேசுன பேச்சு இல்லைப்பா, எல்லாமே நீ எழுதி வாங்கியிருக்க, அக்ரிமெண்ட்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இதை யார் எழுதுனுங்கிறத கையெழுத்தை காணாமப்பாங்கிறார். அப்போ கையெழுத்து இல்லாமல் என்ன செய்ய முடியும், இதை யார் நீ எழுதுனியா இன்னொருத்தர் எழுதி கொண்டாந்தாரா என்னன்னு சைன் இல்லாமல் ஒப்பிட்டு பார்க்காம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த சைனை ஒப்பிட்டு பார்த்துட்டேன் சுந்தரருடைய வரலாறே தொடங்குது. பாட்டை மட்டும் ஆமாம் சைன் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறார். இதைத்தான் வந்து பிரம்மசூத்திரத்தில் பிரம்மனுக்கு சூத்திரம் தெரிஞ்சு முருகப்பெருமான் இருக்குது. இதை பார்த்தாரு, நம்மளுடைய அத்தனை கர்மாக்களையும் பக்கம் பக்கமாக பிரம்மன் எழுதுவாராம். எழுதி கையெழுத்து போட்டு நம்மளை இந்த பூமிக்கு அனுப்புவாராம் பிரம்மன். அதான் எழுதுறாரு, வேல் அழிந்தது பட்டது செந்தூரில் இந்த அயன் எழுதியது கையெழுத்து மாறியது பிரம்மனுடைய அனுகிரகத்தால்னு திருப்புகள்ல முருகனே சொல்கிறாராம்.
அப்போ என்ன செய்கிறாரு, அத்தனை 40 பக்க நோட்டு, 2 குய நோட்டு, 1 குய நோட்டில் ஒவ்வொருத்தருக்கும் எழுதி கொண்டாந்ததை இது மாதிரி பார்த்தாரா முருகன். நீங்கள் முருக பக்தராக இருந்து இந்த வேல்மாறல் மாநாடெல்லாம் வரும்போது அவர் பார்த்துட்டு என்ன செய்கிறாராம், வேற ஒன்றுமே இல்லையா, திருப்புகழை படிச்சுட்டு முருகப்பெருமான் என்னுடைய புகழை நீ பாடுங்கிறார். நேராத வழியெல்லாம் சென்று நெருஞ்சி முள் குத்தி சிவபெருமானால் திருவண்ணாமலையில் கைவிடப்பட்டு முருகப்பெருமானால் 2 கரங்களை ஏந்தி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாம் இருக்க பயம் ஏன்னு சொன்னது அருணகிரி பெருமானுக்கு. 2 கைகள் தாங்கிக்கிறார். தாங்கிட்டு அருணகிரி, இந்த உலகத்தில் துர்மரணம் என்பது பாக்கியசாலி கொடுக்காது. மேலையும் போக முடியாது, கீழையும் வர முடியாது. பூமியில் அந்தரத்தில் ஊசலாடி மோட்சம் இல்லாமல் எத்தனை மோட்ச தீபம் ஏற்றினாலும் ஆத்மா சாந்தி அடையாது. இந்த உலகத்தில் மரணம் என்பது வாழ்வதற்கு வாழ்வாகாது. அதனால் இந்த வாழ்க்கையை எடுக்க வேணாம் சொல்லிட்டு நேராத வழியிலே தான் நான் செஞ்சுட்டேனே, நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கோபுரத்தில் இருக்கும்போது தாங்கி பிடிக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா தவறுகள் செய்தாலும் கர்மாவினைகள் இருந்தாலும் கலியுகத்தில் கர்மாவை கழித்து கண்ணீரை துடைத்து கலங்கமில்லா வாழ்க்கையை கழித்து கலங்கரை விளக்கத்தை கொடுப்பவர் கலியுகத்தினுடைய கடவுள், கருணையினுடைய வருவம், கருணாமூர்த்தி கந்த கடவுள் மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்காங்க. அதனால தான் அவர் என்ன சார், இப்படி நீ முருகனை வணங்கிட்டீங்கன்னா இது மாதிரி வேல்மாறல் மாநாடு, கந்த சஷ்டி எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அவர் பார்ப்பாராம். அயன் எழுதிய எழுத்தை பார்த்துட்டு இதை போய் அருணகிரி பெருமான் சொன்னாராம், இந்த மாதிரி முகவரி இல்லாத கையெழுத்து இல்லாத கடிதம் எப்படி செல்லாதோ அது மாதிரி அயன் எழுத்தை உன் திருவடிபட்டு அழித்து அந்த கடிதத்திற்கு அனுகிரகம் இல்லாமல் செய்ய விடுவாயின்னு திருப்புகழில் சொன்னாராம். முருகன் திருவடி எடுத்து அந்த கையெழுத்து மேலே வச்சாராம். அந்த அயன் எழுத்து தலையெழுத்து மாறுச்சான். அதனால பிரம்மனுக்கு கொட்டினார் தலையெழுத்தில் எல்லாமே கொட்டி அதை பார்க்குறா நம்ம. இது சூக்ஷ்மமான, இது உள்ளெழுத்து. அதனால முருகப்பெருமானை பிடிப்பதனால் நம்முடைய கர்மா ஒரு குருவாலதே அழிக்க முடியும் சொன்னோன்னே 18 சித்தர்களுக்கும் குருவாக முருகப்பெருமான் வருவார். குருவடி வதனில் திருவடி வைத்து திறமீது பொருளன மாடா வகைல்தான் மகிழ்ந்தற்கல்லி கோடாயுதத்தால் கொடுவினை கலந்து சொன்னவள் அவ்வை பாட்டி. கடைசி சிவனுக்கு அம்புட்டு பதிகம் படித்து ஒரு விநாயக பெருமான குருவா ஏற்றதுனாலதான், அவ குருவடியை தலைவடியில் வச்சதுனாலதான் கொடுவினையை கோடாயுதத்தால் கலந்தார். அதனால் குரு வேணும், குருவினுடைய அனுகிரகம் வேணும். குருவை பெற்றுக்கங்க. அந்த குருவினுடைய தலைவராக முருகனை பெற்றுக்கங்க. நம்ம திருவாசகத்தை, தேவாரத்தை, திருப்புகளை நிறையா படிக்கிறதுனால நிறையா புண்ணியம் வரும். இன்னைக்கு ரத சப்தமி, அதாவது வடக்கு நோக்கி வரக்கூடிய மோட்சத்தில் உத்தராயணத்தை பீஷ்மர் கேட்டு வாங்கினது போல நம்ம திருவாசகத்தில் படிக்கிறோம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இளையல நயன கடிமலர் மலரட் மற்றும் அம்மல்லம் கண்ணாம் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருள்வாயின். இதுக்கு பட்டு அலைகடல். அப்ப சிவபெருமானுடைய கருணையில நாளைக்கு எழுந்தருள போறார். அதே இன்னைக்கு மலை. நான் சொல்லிட்டே வந்தேன் வரும்போது. நீங்க திருவாசகம் படிக்கணும், இதுக்கு தெரியுமா அர்த்தம்? திருவாசகம் படிக்கிறதுனுடைய காசிபமுனியருடைய 2 முட்டை நீங்க படிச்சுக்க மாட்டீங்க. அதே திருவாசகத்தை அம்பலவானனே ஆர்ப்பரித்து எழுந்து வரிந்து கொட்டி கொண்ட வரைந்த ஓவியம் எழுத்தாணி கொண்டு. திருவாசகம் என்னும் காவியம் உணர்ந்து படிக்கணும், புரிந்து படிக்கணும், அறிந்து படிக்கணும், தெரிந்து படிக்கணும். கரைந்து கண்ணீர் மல்க கரைந்து உருகி பருகி நம்ம திருவாசகத்தை கையில் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா தான் இதுக்கு அர்த்தம் புரியும். அப்போ இதுக்கு அவர் கருணையினால இன்னையோட அவர் சாபம் முடிஞ்சு. இந்த அருணன்கிறவர் யார் தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாப்பா. அருணன்னா யாரு? நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் நம்ம ஆளுக்கலாம் கதை. அவர் எல்லாரும் சூரியன் சொல்றாங்க. அருணன்கிறது சூரியனுக்கு தேரோட்டியா சிவபெருமானே சேர்த்து விடுறாரு. நொண்டிக்காரன் ஆயிட்டார். அது பெரிய கதை. அதை பிடிச்சா 2 மணி நேரம் ஆகும். அது பிரதானம். அப்போ அவர் தேரோட்டியா தேரோட்டியெல்லாம் யூட்டன் போட்டு நிப்பாட்டுறார். திருப்புறதுக்கு வேகமாக போகணுங்கிறார். உத்தராயணத்துக்கு தேரோட்டியா இருக்கிறவனுக்கு ஊனமுற்றவனை ஏற்ற மாட்டேன்னு வேலையை விட்டு நீக்கிறார். போய் எங்கே போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்டார்? அந்த ஊரை சொல்லுங்க வாப்பா. திருவாசகம் படிக்கிற அடியார் பூரா இருக்கீங்க நீங்கள் எல்லாம் கடல்னு சொல்லி போட்டி போட்டு நான் படிக்கணும் நீ படிக்கணுங்கிறீங்க. பாட்டெல்லாம் சண்டை வருது. 2 குரூப்பாக நடக்குது. சுப்ரீம் கோர்ட் வரையும் கேஸ் போயிருக்கு. அடியாருக்கு முதல்ல பக்குவம் வேணும். மாணிக்க வாசகரே அதையும் கேட்கிறார். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து. உண்மையான அடியாரை வாங்க, மெய்யடியாரை தேர்றின்னு சொல்லிட்டார். அவர் காலத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டில்
இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ வந்து திருமைச்சூரில் போய் அவர் போய் கத்துறார். திருமைச்சூர் லலிதாம்பிகை கோயில் இருக்குது, அங்கே சிவபெருமான் இருப்பார். இருக்கும்போது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாபம் ஏற்பட்டு 2 பேர் இருக்காங்க. அருணன் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் சுவாமி நீங்கள் தான் சேர்த்து விட்டீங்க, நொண்டி பயலுக்கெல்லாம் இனிமேல் வேலைக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, என்னை ஊனமுற்றோன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் கவர்மெண்ட் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட என்னை இப்படி கொச்சைப்படுத்தி பேசிட்டாருன்னு சொன்னோன்னே இப்படி பேசின சூரியனுக்கு சாபத்தை கொடுத்துட்றாரு. அவர் சாபத்தை கொடுத்து தைப்பசியிலேருந்து 48 நாளைக்கு காவிரி ஆத்தங்கரையில் இருந்து, அதனால தான் நீங்கள் ஜாதகத்தில் எடுத்தீங்கன்னா ஐப்பசியில் பிறந்தவருக்கு அத்தனை பேருக்கு சூரியன் நீசம் வரமாட்டார். இப்போ அதனுடைய அனுகிரகம் ரத சப்தமி ஆகி யூட்டர்ன் போட்டு சூரியனுக்கு அனுகிரகம் பிடிச்சு அம்பாள்கிட்ட கேட்குறார், அவன் சாபம் நீக்கிறக்கா வந்திருக்கேன், அதனால நீ ஒன்றும் சொல்லிடாதுன்னு சொல்லி அம்பாள் அப்படி தாடையில் அப்படி வைக்கிறார். இன்னும் அந்த தழும்பு இருக்குது. நான் போய் அபிஷேகம் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சிவபெருமான் கைத்தடம் பட்ட அந்த தழும்பு இருக்கும். பாவம், இவ்வளோ நாள் சாபத்தை கழித்து சூரியன் இப்போத்தே வந்திருக்கேன் அப்படின்ற கதையை வச்சுட்டே இந்த திருப்பள்ளி இலச்சியில் 2வது பாடலில் அவர் பாடுறார் சிவபெருமான். இப்பெல்லாம் நிறையா இருக்குது. குருவை பிடிச்சிக்கங்க, குருவினுடைய வழியில் வாங்க. சிவபெருமானே குருவாக வந்து மாணிக்க வாசகருக்கு வந்துதான் திருவாசகத்தை போதிக்கிறார். எல்லாருக்கும் குரு வேணும், குருவினுடைய வழியில் போகணும். முருகப்பெருமானே குருவாக ஏற்றுக்கலாம். 18 சித்தர்களை நான் படித்த முதல் ஓம் நமோ வசிஷ்டாங்கிறத வேதம் வியாசர் 18 சித்தர்கள் அம்மா அப்பா எல்லாமே அதில் வருது அந்த மந்திரத்தில். அதை தான் காலையில் இருந்துச்சு தியான மந்திரமாக படிக்கிறோம். இதெல்லாம் இருக்குது. தியானத்திற்கு மூலம் குரு வடிவம், பூஜைக்கு மூலம் குருவின் திருவடி, மந்திரத்திற்கு மூலம் குருவின் பாக்கியம், முக்திக்கு மூலம் குருவின் கிருவை. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம் சொல்லி நீங்கள் அனைவரும் இந்த வேல் மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய மடத்தின் சார்பாகவும் வந்திருக்கிற பெரியோர்களுக்கும் இந்த மடத்தை முன்னின்று இந்த சங்கல்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற யாகம், கலச பூஜை, வேள்வி பூஜை, வேல்மாறல் அத்தனை அனுகிரகமும் இவருடைய எத்தனை சங்கல்பமும் அம்பாளுடைய திருவடிகளுக்கு புண்ணியத்தை சேருமாறும் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனுடைய திருபாதத்துக்கு குருவருளும் திருவருளும் நின்றிருக்கணும் சொல்லி இறைவன்கிட்ட வேண்டுறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாஸ் பூர்ணமதஸ்ய பூர்ணஸ்ய பூர்ணஸ்ய பூர்ணமாதாவே பூர்ணமே. ஓம் சர்வத பாணிபாதம் சர்வசோக்தி சுரோமுகம் சர்வத ஸ்ருதி மல்லாகோ சர்வமா விருத்திய திருஷ்டி. இந்த மந்திரம் யாருக்கா தெரியுமா எத்தனை இதுன்னு சொல்லுங்க. சொல்றவங்களுக்கு ஒரு 100 ரூபா பரிசு கிடைக்கும். இது பகவத்கீதையில் 18வது அத்தியாகம் நிறைவாக சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவுடைய மந்திரம். அது சொல்லி முடிக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா விருத்தி அடையணும்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லி குருட்சேத்திரத்தில் சொல்கிறார் 18வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் அந்த மந்திரம். எல்லாரும் வேண்டிக்கங்க. நல்லா அந்த தர்ம நூல்களை படிங்க. அவர் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்கள் 63 நாயன்மார்கள் வாழ்வாதாரத்திற்கு இருக்க வாழ்வினை இந்த உலகத்திற்கு போதிக்கின்றது 63 நாயன்மார்களுடைய பெரிய புராணம். இறைவனுடைய அத்தனை புகழையும் சொல்வது சிறிய புராணம், அடியாருடைய புகழை சொல்வது பெரிய புராணம். அதனால பெரிய புராணத்தில் எல்லாரும் நாயன்மார்களை படிங்க. தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள், 18,394 பாடல்களை 12 திருமுறையும் படிங்க. வேதத்தை படிங்க, நல்ல ஒரு அனுகிரகத்தை படிங்க, தர்மகாரியம் செய்யுங்க, புண்ணியம் செய்யுங்க, குடும்பத்தையே ஒரு கோவிலாக கொண்டாடுங்க. விவேகானந்தர் சொன்னது போல நம்ம குடும்பத்தினுடைய கோயில் ஒவ்வொருடைய குடும்ப வீட்டினுடைய கருவறை எங்கே இருக்குது? பூஜை அறையில் தான் இருக்குது. எல்லாமே விளக்கேற்றி கொண்டாடுங்க. மகாலட்சுமி அம்பிகையை வேண்டுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை போட்டுருங்க. லக்ஷ்மி கடாட்சியத்தை பண்ணுங்க. மகாலட்சுமியினுடைய கடாட்சியம் வீட்டுக்குள்ளே வரும். அவதே மன்னாலும் தேவி, மகாவிஷ்ணுடைய மார்பில் அமர்ந்த தேவி, மங்களங்களை தருபவள், எல்லா அனுகிரகத்தையும் கொடுப்பவள் மகாலட்சுமி அம்பிகா. ஒரு அஷ்டகத்தை மட்டும் படித்து நிறைவாக மகாலட்சுமி மங்களம் உங்களுக்குலாம் இருக்குன்னு எல்லாரும் நல்லா பிரார்த்தனை படிங்க. ஓம் ஸ்கிரீம் கிரீம் க்ளீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஸ்கிரீம் கிரீம் கிரீம் சகல சௌபாகியம் தேகி தேகி. ஓம் ஸ்கிரீம் கிரீம் கிரீம் மகாவிஷ்ணு மகாலட்சுமியே நமோ நம ஸ்வாகா. ஓம் ஸ்கிரீம் ஸ்கிரீம் இது பிரதிதினம் ஜபாதாம் தபாகியம் கிம் நாம துர்லமிகா திரிபுராதவாசே மாலா கிரீட மதவார்ணே மரணியே தான் சேவதே வசுமதே சுயமே லக்ஷ்மி. ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூதிஷே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடேருட கோலாசுர பயங்கரி சர்வ பாபகரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வக்னே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்ககரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புத்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே மகாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆதியந்தர இதே தேவி ஆதியசக்தி மகேஸ்வரி யோகன்னே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ர மகோசக்தி மகோதர மகாபாபகரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. பத்மாசனதுதே தேவி பரபிரம்ம ஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஜிதே சகஸ்துதி தேவி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி அஷ்டகம் தோத்ரம் எப்படே பக்திமான் நர சர்வ
சர்வசித்தி மவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா ஏககாலம் படே நித்யம் மகாபாப விநாசனம் திவிகாலம் எப்படே நித்யம் தன தானிய சமன்வித திரிகாலம் எப்படே நித்யம் மகாசத்ரு விநாசனம் மகாலட்சுமி பவே நித்யம் பிரசன்ன வரத சுபா பங்கயம்போல் அரவு மீது அமர்ந்த பரந்தாமன் அனுதினமும் பரவி நிற்கும் தேவி மங்களங்கள் பொங்க அருள் செய்து வருவதாலே மங்கையர்கள் போற்றுகின்ற மகாலட்சுமி நீயே செங்கமல பூவினிலே வந்து உதித்த தாயே செல்வமெல்லாம் எங்களுக்கு அள்ளித் தருபவளும் நீயே அங்கமெல்லாம் புல்லரிக்க உன்னை தொழுவதாலே அளவில்லா செல்வம் கோடி தந்தருள்வாரே. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சொல்ற மாதிரி எல்லாரும் தீர்க்காயுசா தீர்க்க சிரஞ்சீவியா இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு வாழ்த்தோட நிறைவு பண்ணுவார். ருணத்திரேகர சூஸ்ம சகல சுகாதி பூமான் அபஸ்மாரே ஹரஸ்மர்த்தா சுருதிகாத ஷம்ருதுர்மிணி ஊர்ஜவா ஊர்ஜிகோதர ஊர்ஜித சாசன ருசி தேவகன சுதையோ ருணத்திரய விமோச்சன வியாழரூபே குகவாசி கிரகமாலி தரங்கவித் திரிதகச காலத்திற்கர்ம சர்வபந்த விமோச்சனாய மங்கலம். இது வேற யாரும் பாடல, திருவாரூரோட ருண விமோச்சன சிவன் இருப்பார். சிவனே சிவனுக்காக நம்ம மக்களுக்காக பாடிய தோத்திரம். கர்மா போகணும், முதல்ல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அத்தனை கிடைக்கணும். அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கராய மங்கலம். குருவே சரணம் குருவே சரணம். குருவின் திருவடிக்கு பாத நமஸ்காரம். அனந்த கோடி நமஸ்காரம். அதாவது அருள்மலை அப்படிங்கிற இந்த நாவில் சரஸ்வதி நற்றுணையாக இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். எல்லாராலையும் தொடர்ந்து பேச முடியாது. அதனால் அப்படியே இருக்கும். அப்படியே ஐயா பற்றி நிறைய சொல்லணுன்னா எனக்கு இன்னொரு தந்தையாக ஒரு நல்ல வழிகாட்டியாக ஐயா வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இருந்தாலும் ஐயாவை பார்த்து அந்த நிமிடத்திலே சங்கர மடத்தில் பார்த்த அந்த நிமிடத்திலே என்னுடைய மனதை வந்து ஐயாட்ட பறி கொடுத்துருக்கேன். எல்லாரையும் ஐயா வழி நடத்தணும். ஐயாவுக்கு வந்து ஒரு சால்வை போட்டுருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன வேல்மாறல் முடியல, அதனால எல்லாரும் ஐயா உட்காருங்க. அந்த வேல்மாறல் கார்டு யாராவது வாங்காதவங்க இருந்தால் வாங்கிக்கங்க. மஞ்சள் கார்டு யாராவது வாங்கலைன்னா வாங்கிக்கங்க. எல்லாருக்கும்